ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. இந்த சீசனில் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்க ஆடுறத பார்த்தா அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போன எல்லாருமே தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு. அடிக்கிற வெயிலுக்கு சரி தோனிக்கோட கடைசி சீசன்னு போனால் நம்மளை காய விட்டுறானுங்க. ஸோ எனக்கு அவங்க விளாட்றதுல எந்த ஒரு இன்டென்ட்டுமே தெரில. நான் ஒரு ஒரு சிஎஸ்கே கன்னி, ரொம்ப வருஷமாக தோனியோட ஃபேனு நான். எனக்கே 2020 ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு நம்மளை தள்ளானுங்க. அதுக்கடுத்து இந்த மேட்ச் எனக்கு உச்சத்துக்கு போயிட்டேன் நான். வண்டியில் வந்துட்டு இருந்தேன், வண்டியை நிப்பாட்டிட்டேன் நடுவில். என்னடா இவங்க விளாட்றாங்க, இவங்க விளையாட்டுக்கு என்ன புழுக்க போகிறாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ உங்களோட பிரதீப்லேருந்து சரி, ரஞ்சித்லேருந்து அண்ணனும் சரி, உங்களோட நீங்கள் எவ்வளோ ஒரு இதுலேருந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தரப்படுகிறது. ஸோ என்னென்ன அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் மாத்திரம் நல்லாயிருக்கும், இந்த மேட்ச்சில் என்னென்ன தப்பு பண்ணாங்க? டீமே மாத்திரம் நல்லா இருக்கும் சொல்லலாம், ஆனா அது இப்ப முடியாது. சொல்ல போனா அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும் போது சரி ஏதோ பயங்கரமா இருந்துச்சு. நான் டு பி ஃப்ராங்க், நான் கிரிக்கெட் ரசிகர்லாம் கிடையாது. என்ன எப்படி சொல்லலாம்னா கிரிக்கெட் தற்கொலைன்னு சொல்லலாம். ஓகேவா? நான் பேசிக்கா கிரிக்கெட் பாக்குறதே ஐபிஎல்காக மட்டும்தான். நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் பாக்குறது இல்ல. வேர்ல்ட் கப் சும்மா அப்பப்போ பாத்துட்டு இருந்தேன். ஏதோ நடுவில் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த 2000 சம்திங் வேர்ல்ட் கப்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சீரியஸா பாக்குற கிரிக்கெட்னா ஐபிஎல் மட்டும்தான். ஓகேவா? அதுவுமே கிரிக்கெட்டோட இன் அண்ட் அவுட்லாம் எனக்கு தெரியாது, பெருசா தெரியாது. அவங்க சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியாது. ஐ என்ஜாய் த கேம் அட் த கேம். ஓகேவா? பேசிக்கா நான் அந்த கேம் பார்க்க ஆரம்பிச்சது சிஎஸ்கேக்காக, தோனிக்காக. ஓகேவா? ஸோ போன வருஷமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அவங்க இன் டேர்ம்ஸ் அவங்க தோத்தது. ஓகேவா? நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பட் அவங்க அந்த தோத்தது ரொம்ப சீரியஸா டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் வி பிளேட் அ குட் கேம்ன்ற அளவு போன வருஷம் இருந்துச்சு. ஸோ தோத்தாலும் நம்மளோட சைட்ல ஏதோ பண்ணியிருக்கோம், கடைசி வரைக்கும் நின்றுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அது நிறைய இதுல நம்ம விட்டு கொடுக்காம விளையாடுறோம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அக்ரெசிவா விளையாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த அக்ரெஷனிங்காகவும் இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அது இன்னைக்கெல்லாம் சுத்தமா தெரியல, ட்ரை பண்ண மாதிரியா தெரியல எனக்கு. ஸோ எனக்கு இப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்றது டோட்டலா கொஸ்டின் மார்க் அப்படின்ற நிலைமையிலதான் இருக்கு. உண்மையே சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன், ஒரு கிரிக்கெட் தற்குறிக்கே கொஸ்டின் மார்க்னா அப்ப நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. நீங்கெல்லாம் கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் பேசுறீங்க, இது பேசுறீங்க, எல்லாம் பேசுற ஆளுங்க. நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும்னு. எனக்கு சீரியஸா தெரியல. ஸ்டார்ட் அளவுக்குலாம் பெரிய ஆளுகள் நாங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் கிரிக்கெட் பாக்குறது. லைக் என்னன்னா இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜே இல்ல சிஎஸ்கே கிட்ட. ஓப்பனா சொல்ல போனா ஒரு அதே மாதிரி லைக் ஒரு பவர் ஹிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நோபடி. லைக் நீங்க டோனியை மட்டும் நீங்க தூக்கி ஓரம் வச்சிருங்களேன். சிஎஸ்கே ஏதோ பழைய டீம் மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எதுவுமே இல்ல. ஒன் மேன் மட்டும் தான் அதுல, வேற யாரும் இல்ல. லைக் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான லைக் ஒரு ஒரு ப்ராப்பரான மிடில் ஆர்டர்னா இவங்க மிடில் ஆர்டர் ஆடுற மாதிரிலாம் இல்ல. லைக் ஏதோ ஒரு நம்ம எல்லாம் கிரவுண்ட்ல ஆடுவோம் பாத்தீங்களா, கலந்து போட்டு ஆடுவோமே, அது மாதிரிதான் எடுத்திருக்கானுங்க. லிட்டரலா அப்படிதான் இருக்கு. சரி ஓகே, நம்ம தான் கமெண்ட் பண்ண முடியாது. இல்ல இந்த பாயிண்ட நான் டோட்டலா அக்ரி பண்ணுவேன். ஏன்னா டக்குன்னு இந்த மேட்ச் வரப்பாங்க சரி இப்ப யாரா இருக்கலாம் அவன் அடிப்படா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. இதுக்கு மேல காம்பினேஷன் கிரியேட் பண்ண முடியாது. எல்லா பிளேயரையும் காம்பினேஷன் போட்டு கான்வேன்னு சொல்லி சொன்னாங்க. கான்வேவே இறக்கிட்டாங்க. கான்வே கூட ஒரு இக்கட்டான சூழல் பட்டு இதுவே டீமை நீ காப்பாத்திருவா அப்படின்னு எல்லாரும் போன மாதிரி இருக்கு. கான்வே என்ன பண்ணுவான்? அவனே இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறான். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கான்வே உங்களுக்கு ஃபார்ம்ல கிடையாது. உண்மையா சொல்ல போனா SA20 லீக்லாம் பாப்பீங்களான்னு தெரியல. நீங்க அதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தெரியும். அதுலயே ஒரு ஃபார்ம்ல கிடையாது. அதே மாதிரி பத்ரியானா பாத்தீங்கன்னா அவரோட பாலிங் ஆக்ஷன் சேஞ்ச் பயங்கரமான சேஞ்ச்னால அவருக்கும் அந்த ஒரு ஆக்ஷன் எதுவும்
பழைய மாதிரி பிளேயரும் அவருக்கு கிடையாது. இப்பதான் ரிகவர் ஃபேஸ்ல இருக்காரு. சோ நம்ம கான்வேன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரியல. அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா லைக் அவங்க ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல இருந்து லைக் போன சீசன் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கன்சிஸ்டன்டா ஒரு 11ஸ்னா அந்த 11s வந்து பிளே ஆஃப் வரைக்கும் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த லாஸ்ட் 4 மேட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 25 பிளேயர்ல வந்து 17 மெம்பர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 10 மேட்ச் 2 பேரை வந்து மாத்துறானுங்க. ஏன் எதுக்கு அதை மாத்தணும்? லைக் நீங்க சொல்றீங்கல்ல நான் இவனுக்கு வந்து ஹோப் தருவேன்னு சொல்லிட்டு, அந்த ஹோப் நீங்க ஏன் கெடுக்குறீங்க? இப்ப வந்து விஜய் சங்கர் இன்னைக்கு வந்து ஆட்டாரு, அது ஓகே. அவர் எப்படி ஆனாலும் அதெல்லாம் விடுங்க, அது பிச்சு அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனா அதே மாதிரி நீங்க இவங்க கொடுத்துருக்கலாம்ல, ஹூடா கொடுத்துருக்கலாம்ல சான்ஸ். வை நாட் ஹூடா? இதேதான் லைக் சேப்பாக்ல ஆடி இருக்காரு ஒரு மேட்ச், அப்புறம் அவே ஓகேவா? சரி சரி ஓகே, சங்கர் வந்து ஓகே ஒரு தமிழ்நாடு பிளேயரோ சான்ஸ் தரீங்க, ஃபைன் ஓகே. பட் ஆனா நீங்க எதுக்கு ஹுட்டா வந்து நீங்க முன்னாடி கொண்டு வந்தா அது அப்புறம் உட்காரிக்கணும்? எனக்கு சத்தியமா புரியல. ஒன்னும் நிறைய இருக்கு, பொறுமையா பேசுவோம். இல்ல அது எனக்கு புரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டரும் எனக்கு புரியல. இல்லாட்டி ஒருவேளை வந்து நம்ம எல்லாரும் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம பிகினிங் ஃபேஸ்ல எல்லாரையும் ஷஃபிள் பண்ணி ஒரு ட்ரை பண்ணிடுவோம், எந்த ஆர்டர் ஒர்க் அவுட் வந்து பார்ப்போம்னு நினைக்கிறாங்களா? எல்லாரையும் விளையாட வச்சு ட்ரை பண்ணிடுவோம், ஸோ நம்ம சீரியஸ் ஃபேஸ் போகும்போது நம்ம அந்த ஆளுங்களை வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? என்னமே புரியல சீரியஸா. இல்ல எனக்கு ஒண்ணு தோணுது எப்படின்னா, நீங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீம்னு ஒரு டீம் இருந்துச்சு ஒரு காலத்துல. அதுல இன்னொரு லெஜெண்ட்ஸுங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த டீம்ல இருந்து எல்லா லெஜெண்ட்ஸும் ரிட்டையர்ட் ஆனானுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா சின்ன பசங்க, கைட் பண்றதுக்கு எவனுமே இல்ல. லிட்டரலா இப்ப சிஎஸ்கே வந்து அந்த ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஆள் MS தோனி மட்டும் தூக்கிடுங்க, அஸ்வின் ஒருத்தர் இருக்காரு தூக்கிடுங்க, யார் இருக்கா? சீரியஸா சொல்ல போனா எனக்கு லைக் லைக் இவங்க அந்த டிரான்சிஷன் பேஸ் பாக்குறாங்களா? டிரான்சிஷன் பேஸ் பார்த்தா கூட யாராவது கைட் பண்ற மாதிரி லைக் ஒரு டாப் ஆர்டர்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாராவது இருக்கணும், மிடில் ஆர்டர்னா ஒருத்தர் இருக்கணும். அது மாதிரி டாப் ஆர்டர்லயும் யாரும் இல்ல, மிடில் ஆர்டர்லயும் யாரும் இல்ல, எனக்கு தெரியல. அதே மாதிரி போலர்ல பாத்தீங்கன்னா வெறும் அஸ்வினை மட்டும் தான் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலரா வச்சிருக்கீங்களே தவிர பேஸ்ல யாருமே இல்லை உங்களுக்கு. நேதன் எல்லிஸ் மட்டும்தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஓகே லைக் ஓரளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடின ஒரு எக்ஸ்போஸ் இருக்கு, தவிர மத்தபடி யாரும் இல்லை. நீங்க சாம் கரன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம் கரன் இஸ் லிட்டரலி பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவர்லாம் பாலிங் ஆல்ரவுண்டரே கிடையாது. அவர் நீங்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் நீங்க கொண்டு வரீங்க, தட் இஸ் வேலிடே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது இதுக்கு மட்டும் நீங்க என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்க சொல்லுங்க தலைவர். என்ன சொல்றாருன்னு கேட்போம். சிஎஸ்கே வந்துட்டு அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி 2வது மேட்ச்ல அவங்களோட அப்ரோச் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டீம் காம்பினேஷன் ஒர்க் ஆகல. பிளஸ் வந்து அந்த ஃபேஸ் வந்து எப்படி சொல்றது, அந்த அப்ரோச் வந்து இப்போ மாத்தி தான் ஆகணும். இப்போ எப்பயுமே சிஎஸ்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எடுத்து போட்டு ஒரு டீம் உருவாக்குவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இயர் அண்ட் இயர் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த இயர் ஒர்க் ஆகல. அதுக்கு ஒரு வேக்கப் கால் தான். நீங்க வந்து ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்றீங்க. இப்போ கான்வே அண்ட் ருத்துராஜ் 2023 ஒரு ஓப்பனிங் பேரா சக்சஸ்ஃபுல் பேரை மாத்திட்டீங்க. சரி பரவாயில்ல, மறுபடியும் அவங்கள ஓப்பனிங் கொண்டு வரீங்க. அவங்களுக்கு அடுத்த ராய்டுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட்? யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வர பிராவோக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்? யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணும். அந்த ரீப்ளேஸ் பண்ற பிளேயர் வந்து அந்த கேலிபரை வந்து மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு இன்னும் இயர்ஸ் எடுக்கும். பட் ஸ்டில் இப்போ ஒரு டீம்ல ஏதாவது ஒரு பிளேயர் வந்து அந்த மேட்சை வந்து இழுத்து பிடிக்கணும். எந்த பிளேயருமே இழுத்து பிடிக்க மாட்டாங்க. எந்த பிளேயருமே எதுக்கு விளையாடுறோம் அந்த பர்பஸே தெரியல. ஒரு 100க்காக விளையாடுறாங்களா, இல்ல ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களா, எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரியல. அதே மாதிரி சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயிக்கிறதுன்னு கிரவுண்ட்ல இறங்கலிச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆடணும்னு தான் இறங்குறாங்க தவிர அந்த ஒரு நம்ம ஜெயிக்கணும், இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம். நீங்க இந்த RCB மேட்ச் பாத்தீங்கன்னா கூட அப்படிதான் ஆடினானுங்க. அவங்க அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான இதுவே தெரியல. வந்தானுங்க, ஜாலியா ஆடினானுங்க, போனானுங்க. டேய் ஜெயிங்கடா, அதுக்கு தானே இத்தனை பேர் பாக்குறோம், இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் எனக்கு எதுக்கு இருக்கானுங்க? அதுதான் நான் சொல்றேன். அந்த ஹைப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா சிஎஸ்கே வந்து இந்த ஸ்ரீலங்கன் மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு. பட் ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை என்னன்னா, பெரிய லெஜெண்ட்ஸ் 2-3 பேர், மலிங்காம், ஜெயவர்தனே, சங்ககாரா எல்லாரும் ஒரே நேரத்தில் ரிட்டையர் ஆனாங்க. பட் அங்க யாரும் ரீப்ளேஸ் பண்றதுக்கும் யாரும் இல்லை. அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களை கைட் பண்றதுக்கும் சீனியர்ஸ் இல்லை. பட் ஸ்டில் சிஎஸ்கேல சீனியர்ஸ் இருக்காங்க. ஜடேஜா இருக்கிறாரு, தோனி இருக்கிறாரு, அஸ்வின் இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த 2 பிளேயர் இருக்காங்க. டிரான்சிஷன் பீரியட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2024 ருத்ராஜ கேப்டன்சி கொண்டு வந்ததே அதுக்காக தான். பட் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல
மித்த பிளேயர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த தோனி அண்ட் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கும் டீம்ல பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. வன்ஷ் பேடின்னு ஒருத்தர் இருக்காரு. தோனிக்கு இன்ஜுரி ஆனா அவர் தான் இறக்கி ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா அவர் நல்ல ஹிட்டர்னு தான் சொல்றாங்க, பட் விளையாட வச்சதே கிடையாது, விளையாண்டு நம்மளும் பார்த்ததே கிடையாது. அன்ஷுல் கம்போஜ் எடுத்திருக்காங்க, தீபக் சாகர் மாதிரி, ஷர்துல் தாக்கூர் மாதிரி, நம்ம இவர் போன சீசன் ஒருத்தர் போட்டாரு, அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல, ஸ்ரீஷா போடுவாரு, தேஷ்பாண்டே, துஷார் தேஷ்பாண்டே, அந்த மாதிரி ஒரு பவுலர் அன்ஷுல் கம்போஜ். பேட்டிங்கும் விளையாடுவாரு, அவரே இறக்க மாட்டாங்க. முகேஷ் சௌத்ரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் லெஃப்ட் ஹேண்டர். தெரியல என்ன அப்ரோச்னு, மகாராஷ்டிராக்காக விளையாடுறாரு, ருத்ராஜோட குட் புக்ஸ்ல இருக்காருன்றதுனால விளையாட வைக்கிறாங்களா, இல்ல ஆல்ரெடி சிஎஸ்கேக்காக அவர் விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால விளையாட வைக்கிறாங்களான்னு தெரியல. பட் அவர் சிஎஸ்கேக்கு பெர்ஃபார்ம் பண்ண பல மேட்சஸ்ல, லைக் பழைய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சிஎஸ்கேல சேப்பாக்ல பெருசா அவருக்கு ரெக்கார்ட்ஸ் இல்ல, அவையில தான் நல்லா போடுவாரு. அவருக்கு ஸ்விங்கு கிடைக்கிற இடத்துல தான் போடுவாரு அவரு. தெரியல என்ன அப்ரோச், என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டீஃபன் பிளமிங்கோட அப்ரோச் வந்து டிட்டரேட் ஆகுது நாளாக ஆக. அவர் எப்படி முன்னாடி டீமை பில்ட் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜில ஆக்ஷன் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணி அதை வந்து ஆன் ஃபீல்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இத்தனை வருஷமா, அது இப்ப எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. யங் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலன்றது ரெண்டாவது விஷயம், பட் இருக்கிற பிளேயர்ஸே ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. நம்ம டீம் மேல வந்து இரண்டு அகைன் அந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு, யங் பிளேயர்ஸ் விளையாட வைக்க மாட்டாங்க சிஎஸ்கே, யங் பிளேயர்ஸ் விளையாட வைக்க மாட்டாங்க. இப்ப யங் பிளேயர்ஸ் விளையாட வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களும் விளையாடுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு யங் பிளேயர்ஸ் நம்ம டீம்ல இருக்காங்களான்னு தெரியல. ஆக்ஷனுக்கு பேக்கப்ல யார் எடுத்திருக்காங்கன்னா, அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாம் சொன்னோம்னா அவங்களும் அந்த அளவுக்கு கேலிபிரேட் தெரியல. சரி அவங்களையாவது விளையாட வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா விளையாட வைக்க மாட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா இப்போ 4-1 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து வர 3 மேட்ச் ரொம்ப குரூஷியல், அந்த 3 மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அங்க யங்ஸ்டர்ஸ் இறக்கி சொதப்பலாம், ஒரு கேம்பிள் எடுக்கலாம், மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு கேம்பிள் எடுக்கலாம், தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த அடி வாங்குற இதுல இருந்து தப்பிக்கலாம். நீங்க விளையாட வச்சுட்டீங்க ஓகேப்பா அப்படின்னு அந்த அடி வாங்குற ஒரு விஷயத்துல இருந்து சிஎஸ்கே தப்பிக்கலாம். இல்ல நான் இதே டீமோட தான் போவேன், இந்த பிளேயர்ஸ்குள்ளதான் நான் மிக்ஸ்அப் பண்ணுவேன் அப்படின்னா அடி கன்ஃபார்ம். அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அடி கன்ஃபார்ம். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலா இவனுங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன்னா, இவங்க தெரியும் நம்மளோட பேட்டிங் தான் வீக்னஸ் சொல்லிட்டு இவங்க போலிங் ஓரளவுக்கு தேவலாம் எனக்கு தெரிஞ்சு. சொல்றது இல்லையா, இவங்க 20 ஓவர்ல 3 சிக்ஸ் அடிச்சா இதை போய் எங்க நான் வந்து சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்ப 300 ரன் அடிக்கிறான், ஒருத்தர 7 சிக்ஸ் அடிக்கிறான். இன்னைக்கு ஸ்டாட் சொல்லும் போதுக்குள்ள என்ன சொன்னாங்க, என்னது இவங்க 3 சிக்ஸ் எவ்வளவு 10க்கு மேல 4 அடிச்சிருக்காங்கன்னாங்களா இவங்க இன்னைக்கு டீம். அதாவது நான் என்ன சொல்றேன், இது என்னோட ஃபீலிங்க, எனக்கு உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே மேட்ச் விளையாடும் போது அவங்களோட பவுலிங் லைனப் நல்லா இருந்துச்சு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரன் கொடுத்தாலுமே இன்னொருத்தங்க அதை வந்து கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஓகேவா. இப்ப அதே பவுலர்ஸ் தான், நீங்க வந்து அதே பவுலர்ஸ் ரன் கொடுத்தாலுமே அடுத்த இதுல வந்துட்டு உடனே கண்டெயின் பண்ணாங்க, எல்லாம் டாட் பால் போட்டாங்க, இல்ல விக்கெட் எடுத்தாங்க, ஏதோ ஒரு சப்சிக்வெண்டா வந்து அதை மேட்ச் பண்றதுக்கு பண்ணாங்க. கரெக்டா, ஃபர்ஸ்ட் இதுலதான் பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா, பதிரண்ணா போன வருஷம் வந்து மிட்ல போயிட்டாங்க. கரெக்டா, மிட்ல ஏதோ எல்லாருமே வேர்ல்ட் கப்னால போயிட்டாங்க. அதை நம்ம மொயின் அலி இழந்தோம், பதிரண்ணா இழந்தோம், நல்ல பிளேயர்ஸ் இருந்தோம், அதனாலதான் நம்ம தோத்தோம்னு சொன்னாங்க நிறைய பேர். வந்து நம்ம லைனப் சரியில்லை, அது ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்லலாம், மேஜர் கிடையாது, ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்லலாம். அதுதான் வந்து நம்மளோட பெஞ்ச் சரியில்லை ஒன் ஆஃப் தி ரீசன். கரெக்டா, நான் இந்த தாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர்மே பத்திரண்ணா வரலன்னும் போது வந்து நான் ஃபீல் பண்ணேன், எதுக்கு வந்து இவங்க பத்திரண்ணா எல்லாம் இறங்கிருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் தே டிட் வெரி குட், எனக்கு சீரியஸா ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஓகே ஒரு லைன் அப் கிடைச்சிருச்சு, பத்திரண்ணா இல்லைன்னா கூட ஒரு அவனை மட்டும் பேஸ் பண்ணி இப்போ கிடையாது, ஒரு 100 ஒருத்தங்களை இறக்கிருக்காங்க. ஹி வாஸ் வெரி குட் டு பி ஃபிராங்க். அந்த செம்ம இது உருப்படியான ஓவர் பிக்னா அவர் மட்டும் தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்னு சொல்றேன். ஆமா, கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்ச்லயுமே விக்கெட்ஸ். அதே சமயம் கொடுத்தாலுமே அடுத்த ஓவர்ல ஹீஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு மேக் ஷூர் தட் அந்த ஓவர்ல விக்கெட் ரன் கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. எனக்கு இந்த மேட்ச் லைக் லாஸ்ட் 2 மேட்ச தோணுது என்னன்னா, லைக் இவங்க வந்து என்னன்னா முன்னாடி எல்லாம் சிஎஸ்கே ஆடும் போது பாத்தீங்கன்னா ஒரு லைக் சப்போஸ் ஒரு பாலர் சொதப்புனா நெக்ஸ்ட் பால் வந்து போடும் போது
அது வந்து கரெக்டாக கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவனுங்க பாடுறது எப்படின்னா ஒரு 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 பயத்திலே போடுற மாதிரி இருக்கு. ஐயோ சப்போஸ் இந்த மேட்ச் நம்ம நல்லா பண்ணலாம் அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 மேட்ச் அப்பதான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் இந்த மேட்ச் நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரைட் நம்மள கன்ஃபார்மா உட்காந்துருவோம். உட்கார வச்சிருவாங்க. ஸோ 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 அந்த ஒரு ஃப்ரீ ஃபேக்டர் இப்போ சிஎஸ்கேல இல்லையா, இல்ல வந்து இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்குது, இல்லடா உன் இஷ்டம் போல போடு வந்தா பாத்துக்கலாம் அது மாதிரி சொல்றாங்களா? அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாரையும் ஷஃபிள் பண்ணணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் புதுசா எடுத்திருக்கோம், எல்லாரையும் ட்ரை பண்ணணும். ஐ மீன் கோயிங் டு தி பிக் பிஃபோர் வி கோ டு தி பிக் கேம்ஸ், அடுத்த குவாலிஃபை ஆகி போனதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி சீரியஸ். அப்பெல்லாம் ஷஃபிள் பண்ணி விளையாட முடியாது. கரெக்டா? ஸோ வி ஹேவ் டு கோ வித் ஸ்ட்ராங் டீம். அப்போ நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் இருக்கணும். நமக்கு இதுதான் இவங்க தான் லைன் அப்னு சொல்லி பிக்ஸ் ஆயிடணும் அவங்க அதுக்குள்ள. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் மேட்சஸ் இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஷுட் லெட் தி டீம் மெம்பர்ஸ் நோ தட் தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ராட்டஜைஸ் லைக் தட். ஸோ தட் அவங்க ஃப்ரீயா விளையாடுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த ப்ரெஷர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே தே ஆர் ட்ரைங் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த கன்சிஸ்டன்சி செகண்ட் மேட்ச்ல கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ரன் விட்டாங்கன்னா அடுத்து அந்த ரன் எப்படி பிடிக்கலாம் தான் யோசிச்சாங்க. பட் இந்த தாட்டி வந்து ரன் வந்து அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. நல்லா பாருங்களேன், நம்ம அன்வான்டா விட்ட ரன்ஸ் பெர்சன்டேஜ் நம்ம தோத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னா அந்த 30ல தான் நம்ம தோத்துருக்கோம். ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னா அந்த 15ல தான் நம்ம தோத்துருக்கோம். ஆமா, நீங்க சிஎஸ்கே மாதிரி ஒரு 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 கிரவுண்ட்ல ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆவரேஜ் பாஸ் ஸ்கோர் வந்து 170க்கு மேல நீங்க அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேட்டிங் சைடு வந்து ஈஸியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சைடு, நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சைடு சொல்றேன். ஏன்னா அதுதான் வந்து ஐடியல் ட்ராக். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ வந்து இப்போ வந்து ஃபிளெமிங் சொல்றாரு நாங்க இத்தனை வருஷமா இந்த பிட்ச் எங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ லைக் அவர் எப்படி சொல்றாரு. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க இங்கதான் ஆடுறீங்க. லைக் ஆல்மோஸ்ட் லைக் என்ன 2 வருஷம் பேனு, அதை விட்டுருங்க. மற்றபடி இத்தனை வருஷமா நீங்க இங்க தான் ஆடி இருக்கீங்க. ஸோ யூ நோ வாட் இட் இஸ். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா வந்து ஒரு சாக்கு சொல்றீங்களா, இல்ல வந்து சீரியஸா இதை பேசுறீங்களா, இல்ல வந்து சரி சரிலாம் சொல்லணுமேனு சொல்றீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நாங்களே எந்த ஆங்கிலா முட்டு கொடுப்போம், எந்த பக்கம் முட்டு கொடுப்போம் சொல்லுங்க. அதுல ஒரு இது இருக்கு. அதுல ஆக்சுவலா என்னன்னா முன்னாடி வந்து பிக்சர்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் வந்து போர்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, பிரான்சைசி கண்ட்ரோல் இருக்கும். இந்த தடவை பிசிசிஐ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க செட் பண்றதுதான் கியூரேட்டரோட வந்து அவரோட இஷ்டம் தான். அவர் வந்து ரெட் சாயில் வேணா ரெட் சாயில் போடுவாரு, பிளாக் சாயில் வேணா பிளாக் சாயில் போடுவாரு, அது அவரோட இஷ்டம். ஸோ அதை வந்து சிஎஸ்கே அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்குவாங்க முன்னாடி. இப்போ அது பண்ண முடியல, அது ஒரு கம்ப்ளைண்ட் தான். பட் ஸ்டில் அதை நீங்க வந்து கம்ப்ளைண்டா சொல்லி நீங்க விளையாண்டது வந்து எந்த சாயில்ல விளையாண்டாலும் நீங்க இப்படிதான் விளையாடுவீங்கன்னா அப்போ உங்க டீமா தான் நீங்க பிரச்சனை, உங்களுக்கு பிச்சு பிரச்சனை. பெர்ஃபெக்ட் ரஞ்சித் நகர். ஏன்னா இது ஹோம் கிரவுண்ட். அது எப்படி நீங்க சொல்றீங்க உங்க ஹோம் கிரவுண்ட்லயே உங்களால உங்க பிச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் ட்ரைனிங் இட். எல்லா ஆங்கிளையும் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. அந்த 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 ஆஸ்பெக்டும் உங்களுக்கு முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது சிஎஸ்கே கோட்டா. அதுக்கு ஒரு முட்டை வச்சிருக்கேன். என்னன்னா வந்துட்டு ட்ரைனிங் வந்து பண்ண வைக்கல, ட்ரைனிங் வந்து அலோவ் பண்ணல. லாஸ்ட் 1 வீக்கா தான் ட்ரைனிங் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்க அகாடமி சிஎஸ்கே அகாடமில தான் ட்ரைனிங் பண்ணோம். அதெல்லாம் அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்க சிஎஸ்கே நான் புது பிரான்சைஸியான்னு தெரியல. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கீங்க, ஓகேங்களா? இல்லனால இந்த தடவை டீம் நாங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால ஒரு மனசாட்சி வச்சிருக்கீங்களா, இல்ல வந்து நான் ஒத்துக்கிறேன், நான் சும்மா கலாய்க்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு தெரியும் டீம்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. டீம்ல ப்ராப்ளம்ன்ற கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும். இந்த சென்ஸ் அவங்க அப்ரோச் வந்து மாத்தணும். எப்படி எஸ்ஆர்ஹெச்சோட அப்ரோச் வந்து அடி வாங்குதோ அதே மாதிரி சிஎஸ்கேவோட அப்ரோச்சும் அடி வாங்குது. ஸோ 2 டீமும் அக்ரி பண்ணி ஒரு டேபிள் போட்டு உட்காந்து பேசி இல்ல மாத்தலாம், ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம். தோனியவே எனக்கு தெரிஞ்சு உட்கார வைங்க, அப்பதான் வந்து மைண்ட் செட் லெவலில் ஒரு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒரு யங் பிளேயர் உள்ள இறக்கு, ஒரு கான்வேவை கீப்பிங் பண்ண வை, வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கர் உள்ள இறக்கு, விளையாட வை, 2 மேட்ச் விளையாட வை. ஆக்சுவலா வந்து எனக்கு ஒண்ணு தோணுது என்னன்னா, இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்தின்னு இருக்கான் நம்ம டீம்ல, தூபேன்னு சொல்லிட்டு. அவன் ஆடுறது 4 பால், உனக்கு வந்து 2 பால் படுது, 2 பால் 6 அடிக்கும், 3ஆம் பால் டாட் வச்சா உனக்கு என்ன, யாவும் வந்து உனக்கு கேட்க போறான்? இம்பாக்ட் பிளேயரோட வேலை என்ன? மத்த டீம் இம்பாக்ட் பிளேயர் பாருடா, அட்லீஸ்ட் உனக்கு மேட்ச் இல்லடா சொல்லவா மேட்ச்ல இம்பாக்ட் இருந்தா இல்லையா?
என்ன அது தோக்குற இம்பாக்டா? எனக்கு புரியல. தோக்குற இம்பாக்டா? அவன் என்னடா பண்றான் தோப்பரா? டே சிஎஸ்கேல வந்து 2 சோக்கர் சுத்திங்கிறானுங்க. ஓப்பனா சொல்லுவா 2 சோக்கர்ஸ் இருக்கானுங்க. ஒண்ணு வந்து தூபே, ரெண்டாவது வந்து அஸ்வின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் பாரு. அவனெல்லாம் தயவு செய்து உட்கார வைங்க. எதுக்கு? அவனுக்கு பதில வந்து டூபே இன்னொருத்தர் எனக்கு இருக்கான். ஒரு விஷயமே புரியல. டூபே வந்து நல்லா இப்போ லாஸ்டா நடந்த இந்தியாவோட சீரீஸ்லயும் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. எதுக்கு இம்பாக்ட் பிளேயரா இறக்குறாங்கன்னு புரியவே இல்லை. வேற யாராவது பியூர் பேட்ஸ்மேனை வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆமா, கொண்டு வைக்கலாம். சீரியஸா பார்த்தா இஸ் குட் அத்லீட். நல்லா ஓடுவான், நல்லா கேட்ச் பண்ணுவான், நல்லா டால் ஆமா, வேற. ஹைட்டா இருப்பான். லாங்கர் ஆப்ல நிக்க வைக்கலாம். சூப்பரா ஈஸியா கேச்சிங் நிக்க வைக்கலாம். பொசிஷன்ல கரெக்ட். புரியல எதுக்கு அவனை முகேஷ் சௌத்ரி ஒரு 50 ரன் கொடுத்துட்டு ஒரு கேட்ச் அவன் விட்டாப்ல. எனக்கு கேஎல் ராகுல் பொல பொலன்னு எடுத்தானே. இதெல்லாம் அண்டர் பாலே போல. பாடி இங்க இருக்கு, பால் இப்படி இருக்கு. போய் அது நம்ம சொல்றது இல்ல. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் நீங்க அந்த இம்பாக்ட் பிளேயரே ப்ராப்பரா கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன எப்படின்னா, இப்ப நம்ம குஜராத்ல எல்லாம் பாக்கணும்ல, நம்ம டீமோட நம்ம தமிழ்நாட்டோட பிளேயர் தான் சாய் சுதர்ஷன். அங்க போயிட்டு ஒரு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவன் ஒரு ஓப்பனிங்கா கில்லுக்கு சப்போர்ட்டா அந்த டீமுக்கு எவ்வளவு ஒரு மேஜர் அசட்டா இருக்கான். ஸோ நம்ம ஆக்ஷன்லேருந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன் நம்ம வந்து நான் வந்து தமிழ்நாட்டு பிளேயர் தான் விளையாட வைக்கணும்னு சொல்லலை. நமக்கு ஆப்ஷன் இருக்கப்போ ஏன் அதை யூஸ் பண்ணலன்னா, நீங்கள் அஸ்வின் எடுக்கிறீங்க, ஏன் நடராஜன் எடுக்கல? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க வந்து விளையாண்ட எல்லாருமே நல்லா விளையாண்ட எல்லாருமே இந்த தாட்டி எனக்கு தெரிஞ்சு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. சீரியஸா சொல்றேன். இல்ல, ஆக்சுவலா சொல்ல போனா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே வந்து அன்னோன் பிளேயர்ஸ். இப்ப நீங்க பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்களேன். லைக் இன்னைக்கு மேட்ச் சொதப்பு பண்ணானுங்க விட்டுருங்க. பட் ஆனா அவனுங்க ஆன 2 மேட்சும் போல போந்தானுங்க. யாரு போந்தாங்க? ரெண்டு அன்கேப் பிளேயர்ஸ். அதுல வந்து ஒருத்தன் அந்த பையன் பேர் ஆரியா பேர் தெரியல சரியா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவன் போட்டு பொலன்னு தான். சரி சரி, அப்படியே அங்கிருந்து கட் பண்ணீங்கன்னா இங்க வாங்கலேன். இன்னொரு டீம் சொல்ல போனா நம்ம ஆர்சிபி எடுத்துக்கோங்க. அவனுங்க ஆர்சிபி வந்து செம்மையா சூப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றானுங்க. அவன்கிட்ட கொஞ்சம் கத்துக்குங்கடா. டீமோட இன்னைக்கு போட்டாரு ஒரு பவுலர் விப்ராஜ்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் புது பவுலர் சூப்பரா போட்டாரு தைரியமா. எனக்கு அவர் போட்டது வந்து சஹலை ரிமைண்ட் பண்ணுச்சு. சஹல் மாதிரி இவன் 6 போனாலும் தூக்கி அதே மாதிரி போட்டாரு. டூபே அடி பாப்போம், அடிடா நீ அடிரான்னு போட்டாரு. அடிச்சு கேட்ச் பிடிச்சு போயிட்டான். அது மாதிரி பவுலர்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே தான் வந்து கொண்டு வரணும். அவன் பயங்கர இம்பாக்ட். இன்னைக்கு மேட்ச்ல அவன் சரியான இம்பாக்ட். லிட்டரலா அடிச்சிருப்பான். ஏன்னா அவன் வந்து சிஎஸ்கேல வந்து அத்தனை வருஷம் குப்பை கட்டினவன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து லைக் எல்லா மேட்சும் ஆடினவன். சிஎஸ்கேல வந்து நம்ம எல்லாருமே அவுட் ஆயிட்டே வருவாங்க. ஃபாக் டு பிளேசஸ் வந்து நம்மள அடிச்சு வந்து ஃபைனல்ஸ்ல அந்த மாதிரி குவாலிஃபயர் 1 சன்ரைசர்ஸோட 2018ல. ஆமா. இப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு மிஸ் ஆகுறதுனால இப்ப அது எனக்கு ரொம்ப அததான் சொல்றேன். மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு பிளேயர் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சிஎஸ்கே பிளேயர் மிஸ் ஆகுது சொல்றேன். நல்லா சிஎஸ்கே மிஸ் ஆகுது நான் சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்குது. காசு வாங்கிட்டு ஸ்டேடியத்துல போய் உட்கார்ந்து நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 நிமிஷம் அதுலயும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இந்த கால் வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட வீடியோ பார்த்தேன். அவர்ல அப்ப கூட ஒரு பையன் இப்பெல்லாம் விடுங்க ஜி, யார் கடைசியில கப்பு வாங்கினாங்க பாருங்க. ஓகே, அதுக்கு பின்னாடி வந்தவர்லாம் ஆக்சுவலா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருந்தது 8 டீம் முன்னாடி ஐபிஎல்ல. சோ நீங்க 7 out of 14 நீங்க ஜெயிச்சிட்டீங்கனாலே போதும். நீங்க ஈஸியா குவாலிஃபயர்ல போயிடலாம். இப்ப 10 டீம். சோ 10 டீமும் வந்து எவனும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதுவும் இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா அண்டர்டாக்ஸ் தான் அடிக்கிறானுங்க. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அண்டர்டாக்ஸ் டீம் தான் அடிக்குது. நம்ம அப்படிதான் இருக்கு. அது மட்டும் போயிட்டு இருக்கு. சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி வந்து 10 டீம் இருக்க போயும் சரி, 8 டீம் இருக்க போயும் சரி, நம்பர் ஆஃப் கேம் சேம் தான். ஏன்னா நம்ம அந்த குரூப்பா பிரிச்சுட்டாங்க. 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அதுல சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடியும் இப்போயும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். எப்படின்னா ஹோம்ல 7 மேட்சஸ் நடக்கும். அதுல அவுட் ஆஃப் 6 or 5 ஜெயிச்சிருவாங்க. வெளியே போய் ஒரு 2-3 ஜெயிச்சிருவாங்க. ஒரு 8 மேட்ச் ஜெயிச்சுன்னா 16 பாயிண்ட் வரும், உள்ள போயிடலாம். அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப ஹோம் கிரவுண்ட் அடி வாங்குறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. இனிமே அவையிலையும் ஜெயிக்கணும். ஏன்னா மித்த டீமும் நம்ம கிரவுண்ட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கேற்ற பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி
பிளான் பண்ணி கொண்டு வராங்க. சோ நம்மளுமே அவேக்கு போறப்ப அதுக்கேத்த மாதிரி விளையாட பிளான் பண்ணிக்கணும். இன்னும் நான் வந்து சேப்பாக் போகும்போது போர்ட்ரஸ் இங்க மட்டும் தான் விளையாடுவேன், அவே போனா ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிப்பேன், சின்னசாமியில போய் ஜெயிச்சிருவேன் ஆர்சிபியை போய் அடிப்பேன் அப்படின்னா புரியல. அவனே இப்ப நம்மள அடிக்கிறான், எதிரி அடிக்கிறான்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ நம்மள. மேட்சை தாண்டி இல்ல, இன்னொரு கமெண்ட் புதுசா வந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே தோக்கடிச்சிட்டாங்களா, இல்ல சிஎஸ்கே சேப்பாக்ல தோக்கடிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப அதாவது அழுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதாவது அப்படியே நார்மலைஸ் ஆகிட்டாங்க. ஆமா, இப்ப நம்மளோட ஃபோர்ட்ரஸா இருந்தது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அது மாதிரி, அதாவது சேப்பாக்ல சிஎஸ்கே அடிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்றது மாதிரி அசால்ட் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெல்லி வந்து 2010க்கு அப்புறம் இனிதான் ஜெயிச்சானுங்க சேப்பாக்ல. அதான் அதே மாதிரி ஆர்சிபி அப்படிதானே, 7-8 வருஷம் கழிச்சு நம்மள 2008க்கு அப்புறம் 2008 இப்போ நம்மள அடிச்சிருக்காங்க கரெக்டா. அதே மாதிரி டெல்லியும் அப்போ அடிச்சது இப்ப அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆகுது பாருங்க. எல்லாம் பல வருஷம் தொட முடியாத இடத்துல இருந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க இன்னும் வந்து அந்த கிளாசிக் தம்பு ரூல் தான் ஃபாலோ பண்றானுங்க. இப்போ மத்த டீம் பார்த்தா அப்படி இல்லை. இப்போ நம்மளோட ஆவரேஜ் பவர் பிளே ரன், இப்ப ரன் எடுத்தீங்கனாலே 40 தான், 40 for 3. அதுவும் 40 ரன் மட்டும் இல்ல, 40 ரன்னுக்கு வந்து நம்ம 3 விக்கெட் கொடுத்துடுறோம். நீங்க பிக்ஸ் ஆயிடணும். இப்ப நம்ம நான் என்ன சொல்றேன், அதாவது சாமி கும்பிடுறதுல காவு கொடுக்குறாங்க பாத்தியா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் காவு கொடுத்துறது, அதுக்காக ஒரு 3 பேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேம் ஆரம்பிச்சாலே ஒருத்தர் போயிடுவாங்க, 2 ஓவருக்குள்ள ஒருத்தர் போயிடுவாங்க, அடுத்த 3 ஓவருக்குள்ள இன்னொருத்தர் போயிடுவாரு. அதாவது பவர் பிளே முடியுமோ 3 பேர் காலி ஆயிடுறாங்க. அந்த 3 பேருன்றது காவு கொடுத்ததுக்கு அப்புறம் மேட்சே ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. லிட்டரலா எனக்கு அப்படித்தான் இருக்கு. லைக் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க வந்து லைக் நீ இப்போ வந்து இப்போ நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே லைக் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு மெக்கலம் இருப்பான், ஸ்மித் இருப்பான், 2 பேரும் போட்டு பொழந்தானுங்க. அப்புறம் ஃபேஃபும் வாட்ஸனும் வந்தானுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இவரு யாரு அம்பத்தி ராயுடு, அவன் போட்டு பொழந்தான். ஆனா இப்ப பாருங்க ரீசெண்டா லாஸ்ட் 2 வருஷமா பாருங்க ஆனா கொடூரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச லைக் இப்போ வந்து சிஎஸ்கே வந்து இப்போ மத்த டீம் எல்லாம் எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, இவங்க 40 இருந்தாலும் அடிப்பானுங்க, சோ நம்ம பாத்துக்கலாம், 40 மேல தாண்ட மாட்டானுங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருந்தது. அதாவது இப்ப 10வது ஓவர்லயே ஆக்சுவலா தோனி இறங்கிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், அந்த இதில் தோனி இறங்க மாட்டாரு, 10 ஓவர் இருக்கு, எப்படி 10 ஓவர் நின்று ஆடுவாரா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. ஆனால் வந்து ஃபேன்ஸோட ப்ரெஷர்னால அவர் இந்த மேட்ச் இறங்கிட்டாரு. இந்த மேட்ச் இறங்கலன்னா ஆனால் கழுவி ஊற்றிருப்பானுங்க. ஆனால் இறங்கிட்டாரு. எனக்கு என்ன ஒரு கரெக்ட் தான். ஆனா எனக்கு அதுல ஒரு பெரிய டிசாட்டிஸ்பாக்சன் என்னன்னா ஃபீல் பண்ணனா, அவர் இறங்கியுமே பெருசா ஒரு இம்பாக்ட் ஆவலையே அப்படின்றதுதான். அதாவது ஒரு என்ன சொல்றேன்னா, தோனி இறங்குறாரு, தோனிக்குன்னு ஒரு ஃபீல் செட் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க எல்லா டீமும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து டோனிக்காகவே வந்து 2 ஓவர் ஸ்பின்னருக்கு தனியா எடுத்து வச்சிடறாங்க. நீங்க லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆனது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து டெஃபினட்டா இப்போ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அப்படி நிப்பாட்டினான், அவன் போடவே இல்ல. டோனி வந்துட்டு போய் தான் சரி நான் போற லாஸ்ட் 5 ஓவர் தான் போட்டான். சோ வந்து அவங்களுக்கே தெரியுது லைக் டோனி வந்தா நம்ம இப்படி வச்சுக்கலாம்டா, ஓகே இந்த மனுஷன் வந்து பேசுறது அடிப்பாரு, ஸ்பின்ல வந்து கொஞ்சம் ரேரஸ்ட் தான், அவர் பார்த்து அடிப்பாரு, சோ நம்ம அப்படி பாத்துக்கலாம். நீங்க அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல நம்ம எங்க தோத்தோம்னு நினைச்சீங்கன்னா, அந்த 5 விக்கெட் போச்சு, டோனி 10வது ஓவர்ல வந்தாரு, ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. 16th 17th ஓவர்ல நம்மளுக்கு வந்து வெறும் 11 ரன் தான் அடிச்சோம், வெறும் 11 ரன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 ஓவர் கழிச்சு தான் பவுண்டரி வந்தது. 5 ஓவர் கழிச்சு தான் பவுண்டரி வந்தது. அது எப்படின்னா மிஸ்ஃபீல்ட்ல வந்தது அந்த பவுண்டரி, நம்ம அடிக்கடிக்கல. ஆமா மிஸ்ஃபீல்ட் வந்தது. சோ நீங்க அங்கேயே பாத்துக்கணும். நம்ம இப்ப சேஸ் பண்ண டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180. அது சிஎஸ்கே சேப்பாக்ல வந்து அது ஒரு ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட், லைக் அது ஈஸி ஸ்கோரே கிடையாது. சோ யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் த இன்டென்ட்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஓப்பனிங் அனுப்புறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லணும், டேய் ஓப்பனிங்ல அட்லீஸ்ட் ஒரு 60 அடிங்கடா, அப்பதான் நம்மளால முடியும் சொல்லிட்டு. பட் ஆனா அந்த இது நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வந்து கான்வே இறக்குனானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பாட்டி வச்சே போயிருக்கலாம். இல்லன்னா இல்ல இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கேல வந்து யாருமே பார்ட்னர்ஷிப் தங்க மாட்டேன்றாங்களே. இல்ல
பெரிய இதா இருக்கே அதான் நீங்க பிரச்சனை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெல் நோன் ஒரு ஒரு லெவன்ஸ் இருந்துச்சுன்னா, லைக் ஒரு பெர்ஃபெக்டான லெவன்ஸ் இருந்துச்சுன்னா அப்பதான் நம்மளுக்கு தெரியும். லைக் சப்போஸ் அவுட் ஆனா கூட இதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு டாக் இருக்கும், நம்ம ஆடுவோம். இதுதான் நம்ம கல்லி கிரிக்கெட்ல நம்ம ஆடுறது எப்பவுமே. ஆனா இங்க அப்படியா ஒரு மேட்ச் ரெண்டு பேரும் மாத்துறீங்க. சோ ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? லைக் என்னதான் நம்ம வந்து லைக் மேட்ச் ஆரம்பித்துக்கு 10 நாள் முன்னாடி, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண 10 நாள் முன்னாடி ட்ரெயின் பண்ணாலும், பட் ஆன் த ஃபீல்ட்ல தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ இல்லையா? சோ அதெல்லாம் யோசிக்கணும். அது இவனுங்க இல்ல நம்மளே இவ்வளவு பேசுறோம், அதெல்லாம் அவனுக்கு தெரியும் தான். பட் ஆனா அவனுக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியல. இல்லடா, நம்ம வந்து மியூட்ல இருக்கடா. மியூட்ல சார், ரஞ்சித் மியூட்ல இருக்க. சரி, பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஒண்ணு நல்லா ரன்ஸ் அடிக்கணும், சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்ல அடிச்சு விளையாடணும். இந்த அப்ரோச்ல ஒரு பிளேயர் விளையாண்டானா அவனை சுத்தி இன்னொரு பிளேயர் விளையாடுவான் செகண்ட் ஃபீல்ட்ல. இந்த அந்த ஒரு பிளேயர் இல்லாதனால, அந்த பிரைமரி பிளேயர் இல்லாதனால செகண்டரி பிளேயர் யாருன்னே தெரியல. யாரும் தெரியல. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து அந்த ரன் சேஸ கையில எடுக்கணும். இப்போ நம்ம இந்தியாவுக்கு விளையாடுறப்ப எப்பயுமே எதர் விராட் கோலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த ரோல் பிளே பண்ணுவார். ஃபர்ஸ்டா வந்து இறங்கி அடிச்சு விளையாடுவாரு, இல்லைன்னா வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு சைடு புடிச்சு விளையாண்டே இருப்பாரு. அதுக்குதான் வந்து கூட யாராவது ரோஹித் சர்மா வந்து இப்போ லாஸ்ட் வேர்ல்ட் கப் அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட கேம் அப்படிதான். லைக் நான் ஓப்பனிங் இறங்கி அடிச்சிடுறேன். லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கன்னா அப்படிதான் அவர் ஆடினாரு. லைக் அந்த இன்டென்ட், நான் அடிச்சிடறேன் இறங்கி 40 ரன் நச்சிடறேன் பவர் பிளேல. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஏன்னா அவர் அந்த ஸ்டார்டிங் அந்த ப்ரெஷரை புல் ஆஃப் பண்ணிடுறாரு அடுத்த பிளேயர். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லையே. வந்த உடனே செகண்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் கேக்வாட் வரான். அவன் ஆல்ரெடி ஒரு கேப்டன், ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதுக்கப்புறம் லைக் ரன்சேஸ்னு ஒரு ப்ரெஷர்ல வரான். சோ 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 இது வந்து லைக் இப்போ வரைக்கும் அவன் எப்படி டேக்கிள் பண்ணான்னு தெரியல. பட் ஆனா போ லைக் இவன் தான் கேப்டன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. லைக் ஹீஸ் எங்க ஆல்சோ. சோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இவன் தான் கேப்டன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சோ அவனை இப்ப இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவன் போக என்ன ஆவான்? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? சிஎஸ்கே ஹேவ் டு திங்க் அபௌட் தட் லிட்டரலி. ஏன்னா ஜடேஜா அப்படிதான் வெளியே போனான். அவன் ஓப்பனிங் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். எதுக்கு அவனை தூக்கி ஒன்னொன்னு இறக்குறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிளேயர் கிடைக்கலன்னா நீங்க பிளேயரை வந்து மாத்தணும். இல்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அதுக்குதான் ஒரு ரீசன் சொல்றாங்க. என்னன்னா ஏன்னா இவனும் திரிபாட்டியும் இவனும் வந்து மகாராஷ்டிரா பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே லைக் திரிபாத்தியும் இவனும். சோ அதனால லைக் அவங்களோட ஸ்குவாட்லயே பாத்தீங்கன்னா ரஞ்சிலயும் சரி, அவங்களால துலீப் ட்ராஃபி எல்லா ஸ்குவாட்லயும் பாத்தீங்கன்னா கேக்வாட் வந்து இவனுக்கு பின்னாடி தான் இறங்குவான். So he always pushes திரிபாட்டி above. ஸோ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்க வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பட் ஆனால் லைக் திரிபாத்தி நான் வந்து நல்லா ரேட் பண்ணுவேன். லைக் அவன் வந்து லைக் இந்த ஒரு 3 மேட்ச்ல நான் வந்து அவனை வந்து நான் லைக் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா காட்டின இன்டென்ட், நீங்க இப்போ ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல அவன் ஆடின இன்டென்ட் அந்த ஒரு சீசனை போட்டு போல எல்லாரையுமே இன்ன வரைக்குமே அவர் ஆடின அந்த இது வந்து இருக்கு. பட் ஆனா அதே மாதிரி அவரை பாத்தீங்கன்னா கேகேஆர்ல ஆடணும் சரி, சன்ரைஸ்ல ஆடணும் சரி, நீங்க ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா அவர் மிட் ஆர்டர்ல இறங்கினா கூட அவன் ப்ராப்பரா அடிப்பான். அவனுக்கு மாட்டிச்சுன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒண்ணு அந்த லைக் அவனை காட்ட அந்த ப்ராப்பர் ரிதம் செட் பண்ணிட்டாங்கன்னா லைக் ஹி கேன் டூ இட். என்னோட இது அதுதான். லைக் அவனை நெக்ஸ்ட் மேட்ச் ஆட ஒண்ணும் எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூடன்னு தெரியல, நான் ஒன்னும் பாக்கல. பஞ்சாப் ஓடியா பெஸ்ட் என்னன்னா நேதன் எல்லிஸை உள்ள கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் அப்பா வந்து டெவான் கான்வே மாத்தி விட்டுறலாம். லைக் இவனை வந்து அப்படியே துபை வந்து 11ஸ்லயே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு போலர் இருக்கும், ஆஸ்திரேலியன் போலர், நல்ல பேசர். ஏன்னா நீ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஹிட்டர்ஸ் தான். ஸோ ஹிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆசி பால்ஸ் வந்து நல்லா போடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எப்பவுமே அதுதான் எப்பவுமே வழக்கமா நடக்கிறது. ஸோ ஹி கேன் டூ இட். அதே மாதிரி இவனை உட்கார வச்சு அன்ஷுல் கம்போஜை கொண்டு வரலாம். கலீல் இல்ல, கலீல் இல்ல, நான் கலீல சொல்ல, நான் இவனை சொல்றேன். ஐயோ இன்னைக்கு அந்த 50 ரன் கொடுத்தாரு அவரு தானே. தயவு செய்து அந்த நல்ல முடிவு. சும்மா கிடையாது. 50 ரன் நான் பார்த்தேன், நல்லா மறந்துட்டேன். இத்தனைக்கும் நான் மேட்ச் ரேட்டா தான் பார்த்தேன். 50 ஸ்கோர் போர்ட்ல போய் பாக்குறேன் 50 ரன் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் தூக்கி எங்க அம்மாலாம் வேற மாதிரி பேசுது. ஐயோ அம்மா நிப்பாட்டுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. எங்க அம்மா வெறி கொண்டுருச்சு. ஏன் கேக்குறீங்க? அதான் சொல்றேன்ல 50 ரன் 50 ரன்லாம் ஓவர்.
இப்ப நீங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாரும் இவனை கலாச்சோம். யாருன்னா இப்போ ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போட்டு கலாச்சோம். ஏன்னா தலையை வந்து 74 ரன் கொடுத்தான். பட் ஆனா அதுக்கப்புறம் காட்டின இன்டென்ட் இன்னைக்கு ஆடின மேட்ச்ல அவன் போட்ட ஓவர் முடியல. சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கேட போட்ட போலலாம் அதெல்லாம் டிஃபைனே பண்ண முடியல. லைக் ஹி நோஸ் லைக் வேர் டு டெலிவர். 4 பால்ல 14 பால் டாட். ஸோ அதான் வந்து லைக் உங்களோட ஃபாரின் பவுலரோட ஒரு இதுவே லைக் அவங்களோட ஸ்ட்ரென்த் அதான் சொல்லலாம். ஏன்னா அது வச்சு நம்மளால வந்து லைக் நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப பவுலர்ஸ் வந்து நீ 50 ரன் கொடுத்துட்டியா இருறா, நான் அந்த 50 ரனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணணுமே, இப்போ நான் எல்லாத்தையும் டாட் பாலா போடணுமே அப்படின்னு அடுத்த வாரம் எனக்கு ப்ரெஷர் ஏறுது இல்ல. அது ரொம்ப இதாகுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க மிஸ் பண்ற காரணமே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒருத்தன் வந்து 10 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டா, 15 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பவுலருக்கான ப்ரெஷர் வந்துடும். ஆமா, ஏன்னா அவங்க ஒண்ணு டாட் டெலிவர் பண்ணணும், இல்ல மினிமம் ரன்ஸ் டெலிவர் பண்ணணும். ரெண்டு தான் ஆப்ஷன். அவங்க வேற ஆப்ஷனே கிடையாது. மிஸ்ன்ற ஆப்ஷனுக்கே அவங்களுக்கு வழி கிடையாது. அங்கதான் அவங்க மிஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஒயிட் போடுறாங்க, இல்லாட்டினா வந்து கரெக்டா இதுல ஸ்லாட்ல போட்டு தூக்கி கொடுத்துறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் இப்பயும் சொல்றேன், இந்த வருஷத்தோட எனக்கு சிஎஸ்கே பிளே பெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அவன் மும்பையோட விளையாண்டது. பிகாஸ் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் பவுலிங். எல்லாமே கரெக்டா ஒருத்தருக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒருத்தர் விட்டா ஒருத்தர் கேட்ச் பண்ணாங்க, கேட்ச் பண்ணாங்க. அதுல இருந்து விட்டவங்களுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டாட்டோ இல்ல மினிமம் ரன்ஸோ பண்ணாங்க. ரொம்ப மிஸ்ஸஸ் கொடுக்கல. ஆனா இதுல எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் பண்ண தப்ப இன்னொருத்தர் சரி பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது பாக்கிறதுக்கே. நான் தெரிஞ்சு சொல்றேன்ல, நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நமக்கு ரொம்ப டெக்னிக்கல் டர்ம்ஸ் கிடையாது. ஆனா ஒரு வியூவரா நம்மளுக்கே அந்த இது தெரியுமா, அவங்க கண்டிப்பா தெரியும். பட் அதை ஏன் அவங்க கரெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அதுதான் என்னோட பெரிய கொஸ்டினாவே இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க இத்தனைக்கு நீங்க ஒரு ஃபீல்ட வச்சு எல்லாத்தையும் வகுத்துருவீங்க அப்படின்னா, தென் why are you not seeing it, or you are seeing it or you don't want to do it? அதான் இப்ப என்னோட பெரிய கொஸ்டின் தான். சோ பிரபா, உன்னோட கேள்வி சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்னா, அது வந்து இப்படி நான் சொல்றேன் கேள்வி. இப்ப டிஸ்கஸ் பண்ணோம்ல, இதுலயே உனக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கரெக்ட் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு இன்னி அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஜெயிக்கும் சொல்ல மாட்டேன், இன்னி அளவுக்கு சான்ஸ் இருக்கு. இனிமேட்டும் கால்குலேட்டர் எடுத்து ரெடியா உட்காந்து இதெல்லாம் போட்டு ஜெயிக்கணும், எவனை தூக்கணும், அப்படின்னு தான் யோசிக்கணும் நம்ம இனிமேட்டு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பங்காளி வந்து கால்குலேட்டர் எடுத்து உட்காந்துட்டான். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பின்னாடி ஆர்சிபி வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா, இந்த தாட்டி அவங்க சொன்ன மாதிரி ஈசாலா கப்பா அவங்களுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸா எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப நல்லா விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வருஷம். அவங்க மலைச்சாரல் மாதிரி வந்துட்டு போறாங்க, அவங்க வந்துருவாங்க. இல்ல இந்த தடவை ஆர்சிபி நல்ல டீம் தான், ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு பிரபா இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி ரஞ்சித் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நம்மளுக்கு பிளே ஆஃப் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த லைக் இந்த ஆண்ட பரம்பரை அவனும் போக மாட்டானுங்க. ஏன்னா வந்து சின்ன டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கன்ஃபார்ம் போயிடும். அட்லீஸ்ட் டாப் 4ல 3ஆவது வந்துருவானுங்க. அதே மாதிரி ஆர்சிபியும் அதே மாதிரி 3 or 4 கன்ஃபார்ம். இதுல வந்து 1-2 தான் வந்து எனக்கு எந்த டீம் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பெரிய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. மேபி கேகேஆர் எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா தூக்கி கடப்பையில போட்டுரு. மூணு டீம் கன்ஃபார்ம் ப்ரோ. டெல்லி, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி கன்ஃபார்ம். லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். பட் எல்எஸ்ஜிஆர் குஜராத் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கேகேஆர், மும்பை, ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி தான் விளையாடுறாங்க. ராஜஸ்தான் கிளிக் ஆயிடுச்சு. இல்ல அவங்க என்னமோ வெறிகொண்டு அடிக்கிறாங்க, ஓகே தான், இல்லன்னு நான் சொல்லல. 300 ரன் வந்து அவனுங்க கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, அவனுங்க வச்சிருக்க லைன் சரியா சூப்பரியா லைன் போலஸ் இல்ல அவனுங்க. சிஎஸ்கே வந்து அடிக்கவே மாட்டேங்க, இன்டர்னே காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்டர்ன் மட்டும் தான் காட்டுறாங்க. ஆனா பேட்டிங்ல இன்டர் மட்டும் தான் இருக்கு, அங்க மொத்தத்துல ரொம்ப மிஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் போட்டு யாரு பெரிய சோக்கர்ஸ்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆமா,
கடைசியில இல்ல எப்படி தெரியுமா, நீ உள்ள போறியா நான் உள்ள போறேமா, நான் வந்து இது விளையாடுவோம் ராக் பேப்பர் சிசர்ஸ், நீயா நானா நம்ம அச்சு விளையாடுற மாதிரி தெரியல, நம்ம இதுல விளையாண்டு ஏதாவது இதுல பண்ணிக்குவோம் எல்லாம் இருக்கு. அப்படின்ற லிட்டரலா எனக்கு அப்படிதான் மாதிரி. என்ன இருக்கு. ஒரே ஒரு வருத்தம்னா, தோக்குறது பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மேபி இதுதான் லாஸ்ட் சீசனு, இதுக்கு மேல விளையாட வரேன்றது தெரில. கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்குற ஒரு கொடுக்கவே எனக்கு இல்லையே அதுதான் எனக்கு அப்படின்றது தான். அதுதான் ஹையஸ்ட் ஃபீலிங்கே. என்னன்னா அவர் வந்து வந்தது ஃபேன்ஸ்க்காக தான். ஆக்சுவலி ஷோ ஹி கேம் டு கிவ் a குட் ஷோ ஃபார் த ஃபேன்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா, ஹி ஹஸ் டன் சோ மச். ஸோ இனிமேட்டும் அவரை அவரை நம்பியே டீம் இருக்கணும். அவர் தான் எல்லாத்தையும் தூக்கி நிலநாட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப தப்பும் கூட இல்ல எனக்கு ஜி, இதுக்கு மேல தெரிஞ்சு. அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. லைக் ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான். லைக் he has proven everything. லைக் இதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒன்றும் கிடையாது. ம். ஃபார் ஒன்லி ஃபார் த என்ன சொல்றது, டிரான்சிஷனுக்காக. எனக்கு தெரிஞ்சு வர தகவல்கள் எல்லாம் பார்த்தா தலைவன் பாதியிலே விட்டுட்டு போக இல்ல மாட்டாரு. இல்ல இப்போ தோனி வந்து இந்தியன் கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணப்ப அவருக்கு வந்து சுத்தி சரியான ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணிட்டு தான் போனாரு. தோனி, ரோஹித், தவான், கேதார் ஜாதவ் அப்போ நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஸ்குவாட் இருந்தது. பும்ராலாம் அப்பதான் அப்கமிங் பவுலர். ஹர்திக் பாண்டியா இருந்தாரு. அந்த சரி. 2019 ஓடிஐயோட ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் டீமும் பாத்தீங்கன்னா சூப்பர் டீம், செமிஃபைனல்ல போய் தான் தோத்தாங்க. அதுவும் ரொம்ப டஃப் கொடுத்து தோத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணி வச்சுட்டு சிஎஸ்கேக்கு போகணும் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பட் அது நடக்க அது மாட்டேங்குது. வந்து அதுதான் இங்க நடக்க ப்ராப்ளம். த ரீசன் ஒண்ணு வந்தாச்சு. நான் இப்போ கூட திருப்பி கூட லைக் அந்த ஸ்ரீலங்கன் டீம் தான் கொண்டு வருவேன். லிட்டரலா அப்படிதான் இருக்கு. நீங்க 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 இப்போ லைக் ஒரு இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பண்ண உட்பட ஒரே காரணம், பத்திரானா கேக்வாடு இவனை மட்டும் 2 பேரையும் வந்து யங்ஸ்டர்ஸா உள்ள கொண்டு வந்து அவன் நல்லா ஃபீட் பண்ணானுங்க. அதே மாதிரி நீ என்னன்னா இப்ப வந்து பேட்டிங்ல ஒரு ஓப்பனிங்ல ஒரு கேக்வாட மாதிரி ஒரு பிளேயரை இந்த வருஷமா கொண்டு வந்து அவன் வந்து இப்போ பொசிஷன் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி பத்திரானா அதே மாதிரி நீ வந்து மிடில் ஓவர்ல ட்ரை பண்ணிருக்கலாம். லைக் மிடில் அதே மாதிரி பொறுமை ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லாரும் விட்டு போயிட்டானுங்க. இப்போ வந்து நோ ஒன் இஸ் தேர் ரைட். டேடிஸ் ஆர்மின்னு சொன்னானுங்க. கரெக்ட். ஆனா நம்ம அடிச்சு ஜெயிச்சு காமிச்சோம். பட் ஆனா அந்த டேடிஸ் ஆர்மிலே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸே இல்ல. ஓப்பனா சொல்ல போனா நீங்க 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 ப்ராப்பரா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். லைக் இப்போ இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் எடுத்துக்கோங்களேன். அவனுங்க எப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருஷம் ஒருத்த வழியே வந்துடுறான். ஆனா நம்பாலைங்க அவனாவது போறோமா? நீங்க சிஎஸ்கே ஒரு மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா அவனாவது வரானா? நீங்க கேக்கோட விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. அவனை தவிர்த்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களா வெளியே? இப்ப மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்தான். அதே மாதிரி திலக் வர்மாவும் கொடுத்தான். ஆனா அது மாதிரி நம்ம சிஎஸ்கே யாராவது வந்தாங்களா? யாரும் இல்ல. நீங்க ப்ராப்பரா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமும் ஸ்ட்ராட்டஜியை மாத்தல அப்படின்னா எதுவுமே ஒர்க் அவுட் இல்ல, ஆகும். எனக்கு தெரிஞ்ச பிரபா, இது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐ ஓப்பனிங்கான கேம். இது ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் கேம் வந்து இந்த பர்டிகுலர் அந்த லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப ஐ ஓப்பனிங்கான கேம். முதலையாச்சும் ஒரு இன்டென்ட் தெரிஞ்சது, இந்த சத்தியமா அந்த அளவு கூட தெரியல, எனக்கு சீரியஸா தெரியல. அண்ட் ஐ ஃபெல் சம்திங் வாஸ் ஹோல்டிங் தம் பேக். அது என்னன்னு தெரியல. அதுவும் லாஸ்ட் 10 ஹவர்ஸ்லாம் லிட்டரலி நாட் ட்ரைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, உண்மையே சொல்ல போனா. விஜய் ஆமா லைக் சங்கரோட பேட்டிங்கை நீங்க எப்படி பாப்பீங்க? எனக்கு வந்து சுத்தமா அது வந்து என்னதான் அவர் இது பண்ணாலும் ஜஸ்ட் கோப் அப் பண்ற மாதிரி தான். இல்ல யாரோட பிச்சே பேட்டிங்? அப்படிதானா? எனக்கு வந்து ரொம்ப பிரபா நான் தெரியுது. அதான் சொன்னேன் பிரபா. நான் அதான் ஒன்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்ப நீ ஒரு லைக் ஒரு பேருக்கு 2 சான்ஸ் தான் கொடுக்குற, 2 மேட்ச் தான் சான்ஸ் தர. 3வது மேட்ச் உனக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அது வந்து விஜய் சங்கர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் அவுட் ஆயிட்டா நெக்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் தர மாட்டேங்கிறேன். நான் பொறுமையா 30வது அட்லீஸ்ட் நான் ஏதாவது காமிக்கிறேன். ஓகே, நான் ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுதான். எப்பயும் அவுட் ஆயிருப்பான்டா. 5 கேட்ச் இல்ல இல்ல, விட்டு உட்காந்துருக்காங்க அவனுக்கு. எனக்கு அது உண்மைதான். எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுமா ஃபெயில் ஆயிடுச்சு, தயவு செய்து அவனை அவுட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்றேன்னா, எனக்கு எனக்கு அங்க சொன்னதும் அதேதான், நான் சொல்றதும் அதேதான். அவரு வந்து எழுத்த மாதிரி இருக்க பேட்ஸ்மேனுக்கு அவர் ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தட்டிட்டு வர்றது அந்த பேட்ஸ்மேன் இவரோட ரன்னையும் சேர்த்து தானே அவங்க எடுக்கணும். ஆமா ரன்னே அவங்க எடுக்கணும். ஸோ அதை அவங்க சுத்ததான் அவுட் ஆறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதை ஃபீல் பண்ணி 9 ஓவர் கிட்டத்தட்ட 54 பால்ஸ் பிடிச்சிருக்காரு. அதுல வந்து 69 ரன் தான் அடிச்சிருக்காரு. 9 ஓவருக்கு 69ங்கிறது கிரைம். அதுவும் கடைசி 9 ஓவர்ல அடிச்சிருக்காரு. ஆமா, அதுவும் T20 இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கிரைம். அதுக்கு நீ ஆடாமே இருக்கலாம். ரஞ்சித் அதுவுமே வந்து 50 அடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாச்சும் அடிக்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் தட்டிட்டு தான் இருந்தாரு. விஜய் சங்கர்லாம் வந்துட்டு என்ன இதுல வந்து எடுத்தாங்கன்னு தெரியல சிஎஸ்கேக்கு. அவர் பெருசா ஒன்னும்
ஃபார்ம்ல தான் இருந்தாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா தான் விளையாண்டாரு. பட் ஸ்டில் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஆல் கன்ஸ் பிளேசிங் தான் வருவாங்க எல்லா டீமும். பவுலர்ஸ் தான் ஸ்டார்க்லாம் போடுறாரு. அவங்க கொண்டு வந்து ஸ்டார்க் அண்ட் விஜய் சங்கர் ஒரு 1-on-1 வைங்களேன். ஏதாவது ஒரு கிரிக்கெட் தெரியாத ஒரு பிளேயர் பார்த்தாலாம் யாரு இவனும் வந்துட்டு எப்படி 1-on-1 மேட்ச் ஆகும். குல்தீப் யாதவ் போடுறாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி T20 வேர்ல்டு கப்லாம் சூப்பரா போட்ட பவுலர். அக்ஷர் பட்டேல் போடுறாரு, எவ்வளவு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. கொண்டு வந்து விஜய் சங்கர் இவனுங்கெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து விளையாட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பினிஷிங்ல இருக்கிற பிளேயர்ஸ் அவங்கலாம். யாருமே இப்ப ஜடேஜாவுமே எடுத்துக்கலாம். ஜடேஜா, தோனி இஸ் ஆல்ரெடி பினிஷ்டு. பட் ஜடேஜா, விஜய் சங்கர்லாம் வந்துட்டு க்ளோசிங் டு த ரிட்டையரிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி பிளேயர்ஸ். விஜய் சங்கர்லாம் இனிமே கம்பேக்லாம் கொடுக்க போறது இல்லை இந்தியன் டீமுக்குலாம். டூபே ஸ்டில் பிளேயிங். பட் அவருமே இன்டர்ன் காட்டுறாரு. ஆனா அவருக்கு அந்த என்ன மைண்ட்ல ஓடுதுன்னு தெரியல. சிக்ஸ் தான் அடிப்பாரு போல. அடிச்சா சிக்ஸ் அவுட்ன்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சப்போஸ் ஸ்டாப்ல இருந்தேன் சிஎஸ்கேல, நான் வந்து தூபே அனுப்பிச்சு ஒன்னு சொல்லுவேன், நீ நீ 6 பால் ஆடு, எனக்கு பிரச்சனை 6 பால் 2 மட்டும் வெளியே மட்டும் கனெக்ட் பண்ற, 2 பால் அடிச்சுக்கிறியா, அதுக்கப்புறம் பொறுமையா நில்லு. ஏன்னா வந்து உனக்கு அப்புறம் எவனும் இல்ல. லிட்டரலா சொல்லப்பா நீங்க ஸ்குவாட் எடுத்து பாருங்களேன், அவன் மட்டும் தான் இருக்கான். லைக் அவனுக்கு பேக் பண்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? எவனும் இல்ல. சோ லைக் யூ ஹேவ் டு, ஏன்னா நீ இத்தனை வருஷமா சிஎஸ்கேல வந்துட்ட, லைக் நவ் யூ ஆர் கைண்ட் ஆஃப் a senior player இல்லையா? சோ யூ ஹேவ் டு திங்க் அபௌட். அது ஒரு பிரச்சனை தான், அது ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க அந்த மாதிரி டூபேட்ட வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, டூபே வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ டூபே இன்னைக்கு அவுட் ஆன பையுமே ரன் ரேட் இஸ் அரௌண்ட் 11 தான் இருந்தது. ஒரு 6 அடிச்சுட்டு ரொட்டேட் பண்ணியிருந்தாலே 11 ரன் வந்திருக்கும். நீ ஓவருக்கு ஒரு 6 அடி இல்ல 2 4 அடி, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணா ரன் வந்திருக்கும். ஆனா டூபே மட்டும்தான் ஸ்ட்ரைக்கர். அதுதான் பிரச்சனை. சுத்தி யாரும் அடிக்கல. நான் அதுதான் சொல்றேன். லைக் நீ 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 வந்து உன்னோட லைக் உன்னோட அடுத்த லைனிங் அப் யாருன்னு பாக்கணும். யூ ஹேவ் டு see that also, right? இப்போ வந்து நீங்க ஒரு டைம் அவுட்லாம் தரீங்க லைக் ஐபிஎல்ல, அந்த இதுல போய் பேசுங்கடா தம்பி, நீ மட்டும் தானே இருக்க, வேற யாரும் இல்லடா தம்பி, நீ ட்ரை பண்ணிவிடு. இன்னைக்கு வந்து 16வது ஓவர்ல இன்னைக்கு 16வது ஓவர்ல 24 பால்ல சம்திங் 70 ரன்ஸ் 80 ரன்ஸோ இருந்துச்சு. அப்ப வந்து ஃபிளெமிங்கும் நம்ம ஃபீல்டிங் கோச் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. தோனி அண்ட் விஜய் சங்கர்ட்ட வந்து என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ அடிக்க போறாங்கன்னு பார்த்தா அடுத்த 2 ஓவர் நல்லா போட்டு என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, அதுதான் சொல்றேன். லைக் அங்கதான் லிட்டரலா நம்ம அங்கதான் மேட்ச் சுத்தோம். ஏன்னா நீங்க ஒரு சேஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 15 தான் வந்து உங்களுக்கு வந்து கேமே ஆன். ஃபர்ஸ்ட் 6 லாஸ்ட் 4 லைக் இந்த 2 பேஸ் தான் உங்களுக்கு கேம் ஆனே. லைக் நீங்க அங்கேயே வந்து ஒன்னும் பண்ண மாட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு வராது. லிட்டரலா சொல்ல போனா ஒரு மிடில் ஓவர்ஸ் மிஞ்சி போனா உங்களுக்கு 70 to 80 எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல முக்கிய அடிச்சாலும் 85 அவ்வளவுதான், அதுக்கு மேல தாண்டாது. T20 கிரிக்கெட்டோட ஃபார்மேட்டே அதுதான். ஆனா வந்து 5 ஓவர்ஸ் ஆர் 6 ஓவர்ஸ் அடிக்கணும், கடைசி 5 ஓவர்ஸ் அடிக்கணும். அதான் பிளான். அந்த 11 ஓவர்ல வரதா ரன். எனக்கு நல்ல ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. எனக்கு சரியான இயர் ஞாபகம் இல்லை, 2021 தான். அதுல ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அரௌண்ட் 50 60 தான் இருப்பாங்க. சிஎஸ்கே 3 விக்கெட் இழந்துருவாங்க. சரி அந்த மேட்ச் எண்ட் ஆகுறப்ப மேபி அரௌண்ட் ஒரு 130 140 தான் அடிப்பாங்கன்னு நினைச்சா, ராய்டு செம்மடி அடிப்பாரு அந்த மேட்ச். அந்த கடைசி 10 ஓவர்ல ராய்டும் இன்னொருத்தர் யாரோ கூட அடிப்பாங்க, சரியா ஞாபகம். அந்த கடைசி 10 ஓவர்ல 130 ரன்ஸ் அடிப்பாங்க. பிளஸ் இந்த 50 or 60 ரன்ஸோட சேர்த்து கிட்டத்தட்ட 190 கிட்ட டார்கெட் வரும். அந்த மேட்ச் ஜெயிப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. 10 ஓவர்ல இப்பெல்லாம் எல்லா மேட்சும் முடிஞ்சிருது. நீங்க ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ரன் ஒண்ணு இல்ல. இப்போ வந்து இப்ப நம்ம ஆடின லாஸ்ட் 4 மேட்சும் பாத்தீங்கன்னா சேசிங் தான். இப்ப வந்து நம்மள வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு ஆட வச்சா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேட்ச் 10 ஓவர்ல முடிச்சுட்டு போயிடுவானுங்க. லிட்டரலா உண்மை சொல்ல போனா இப்ப நீங்க பஞ்சாப் போறீங்க, பஞ்சாப் வந்து லைக் சின்ன கிரவுண்ட் தான் அது, லைக் அது பெரிய கிரவுண்ட்லாம் இல்ல. அங்க நீங்க போய் ஓப்பனிங் ஆனீங்கன்னா என்ன நடக்கும் உங்க நிலைமை வச்சு பாருங்க. இல்ல அதான் சொல்றேன். இத்தனைக்கு நான் வந்து மேட்ச் பார்க்காதே சிஎஸ்கே நம்மளே உட்காந்து இவ்வளவு ஃபீல் பண்றோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதாவது இதுக்கப்புறம் ஐபிஎல் பாக்கணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சீரியஸா சொல்றேன் நான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, தோனி இருக்கும்போதே இந்த நிலைமை அப்படின்னா, தோனின்ற ஒரு ஐக்கானே உங்க இதுல இல்ல அப்படின்னா ஐபிஎல் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஒண்ணு இல்லைன்றுவேன். அவ்வளவுதான். எனக்கு கிடையாது, எனக்கு மற்றவங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. ஐபிஎல் இனிமேல் கிடையாது அப்படின்னு எங்க அம்மா தான் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்க
நிக்கும் போது எங்க அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னால முடிஞ்சா எனக்கு ஒரு மேட்ச் ஆச்சு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றா, நான் போய் அங்க வந்து ஒரு மேட்சா பாத்துறேன்னுச்சு. இன்னைக்கெல்லாம் கேட்டா வேணாம்டா பரவாயில்ல டிக்கெட்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எங்க அம்மா மாறிடுச்சு. இன்னொரு ஸ்டாட்ஸ் பாத்தீங்களா? ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்னைக்கு வந்து 24,000 வச்சு டிக்கெட் வித்துருந்தானுங்க. 2வது மேட்ச் 12,000, 3வது மேட்ச் 8,000, இன்னைக்கு வந்து 4,000 வந்திருக்கான்னு நினைக்கிறேன் டிக்கெட் அதுக்குமே பிளாக்ல. ஆள் இல்ல வாங்குறதுக்கு. எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது ப்ரோ போகக்கூடாது இப்ப நீங்க முன்னாடி மேட்ச் கேகேஆர் மேட்ச் பாத்தீங்களா? அது அதுல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து ஓப்பன்ல இல்ல, லைக் பிளே வரல ஃபேன்ஸ் ஒண்ணும் இல்ல. அங்கெல்லாம் டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 800 3,000 தான். அதுக்கே வந்து அதே எங்களுக்கு ஜாஸ்தி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வராம இருந்தானுங்க ஃபேன்ஸ். ஆனா நம்பாளுங்க அப்படி கிடையாது. நம்பாலும் சத்தியமா சொல்லி தற்கூறீங்க, லிட்டரலா சொல்ல போனா அதான். தோனின்ற ஒரு பிளேயரை வச்சுட்டு நான் இப்பயும் சொல்றேன், எல்லாமே பிசினஸ் பண்றாங்க. இப்பயும் சொல்றேன், அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்த யாருமே மேட்ச்க்கு வரல. வெறும் ஃபார் தோனிஸ் அப்பியரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அதாவது இதே ரேஞ்ச்ல மேட்ச் போச்சுன்னா அவங்க வரது எல்லாமே தோனிக்காக மட்டும்தான் இருக்கும். தோனி என்னைக்கு இந்த பிரான்சைஸி விட்டு போறாரோ அன்னைக்கு வரவங்களும் போயிருவாங்க. ஓகேவா? லிட்டரலா வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஐஎஸ்எல் பாத்தீங்களான்னு தெரியல. நீங்க ஐஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் இன்னும் இருக்காங்க. நம்ம பாருங்க, அவனுங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல லைக் ஃபர்ஸ்ட் 4 சீசன் செம்மையா இருந்துச்சு. ஃபேன் ஃபாலோயிங்ஸ் பயங்கரமா தானுங்க. ஒன்ஸ் அவங்க சொதப்ப ஆரம்பிச்சானுங்க. இத்தனைக்கும் அவங்க 2 ஐஎஸ்எல் கப் வச்சிருக்கானுங்க. 2 ஐஎஸ்எல் கப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லீக்ல அதே மாதிரி ஏஎஃப்சி லீக் எல்லாம் வந்து எப்பவுமே வந்து குவாலிஃபை ஆகுறானுங்க. அவனுக்கு இப்போ எங்க இருக்கானே தெரியல ஐஎஸ்எல். இப்போ லைக் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ராக் பாட்டம்ல 13வது சம்திங் இருக்கான், செகண்ட் லாஸ்ட்ல இருக்கானுங்க. லிட்டரலா சிஎஸ்கே வந்து அந்த பேஸ் தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. லைக் லிட்டரலா எனக்கு அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஃபேன் பேஸ் வந்து சுத்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா மேட்ச் போனேன், 4,000 பேர் தான் வந்திருந்தானுங்க. வெறும் 4,000 பேர் தான். யோசிச்சு பாருங்க. அந்த மேட்ச் ஐஎஸ்எல்ல சென்னை எஃப்சிக்கு வந்து கன்சிஸ்டன்டா வந்து 7,000 to 12,000 பீப்புள்ஸ் ஆவரேஜா வருவானுங்க. வெறும் 4,000 பேர் தான். யோசிச்சு பாத்துக்கோங்க. அப்போ சிஎஸ்கே மாதிரி வந்து ஒரு லெகசி இருக்கிற டீம் இப்போ எனக்கு அந்த பேஸ் போற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன்ல, நம்ம என்ன பேசினாலும் ஜோக்ஸ் அப்பார்ட் தாண்டி நமக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஹர்ட் ஆகுது. நம்ம என்னதான் வந்து உங்க ஆர்டர் சரியில்லைனாலும் ஒரு ஃபேனா நீங்க வந்து நாங்க லவ் பண்ண டீமை அதாவது கிட்டத்தட்ட நீங்க டிஸ்ட்ராய் பண்றீங்க. லிட்டரலா. ஆமா கரெக்ட். நீங்க ஒரு டிரான்சிஷன் பேஸ் கொண்டு வரீங்க, சரி ஓகே ஒத்துக்கிறோம். பட் ஆனா அது ஒரு வேலிடான ஒரு பிளேயர்ஸை கொண்டு வரணும். லைக் ஒரு ஸ்லாட்டுக்கு இவன் தான் செட் ஆகி நீங்க ஃபிக்ஸ் ஆகணும். பட் ஆனா நீங்க இப்போ ஒன்னும் இல்லை, உங்ககிட்ட பேசும்போது பின்னாடி லேப்டாப்ல வச்சுதான் இருக்கேன், நான் பார்த்துதான் இருக்கேன். யாரா நீங்க, எங்க இருந்தா வரீங்க, யாரா நீ எல்லாம் எப்ப இங்க வந்திருக்க? எனக்கு லிட்டரலா அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒருத்தன் தேர்வானா அவனை பத்தி பெருமையா பேசலாமா, நீங்க எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். லிட்டரலா சொல்ல போனா லைக் அந்த லைக் எப்பவுமே அந்த ஒரு நாலு பேர் சொல்லுவோமா, கேக்வாட சொல்லுவோம், தூபே சொல்லுவோம், அப்புறம் டோனி எப்பவுமே சொல்லுவோம். அதை விட்டா ஜடேஜா, அவ்வளவுதான். லைக் இந்த 4 பேரை தவிர்த்து நான் பாக்குறேன். ஒரு அஸ்வின் சொல்லி நம்ம ஒரு 9.5 கோடி கொடுத்து எடுத்தோம் அவனை. அவர் என்ன பண்றாரு? லைக் தயவுசெய்து யாரும் சொல்றீங்களா? லைக் அவரு அஸ்வின் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் பிளேயர் ப்ரோ. ஒயிட் பால்ல வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரெட் பால் தான் விளையாடுறாரு. ரெட் பாலே ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரை கூட்டு வந்து ஒயிட் பால்ல அதுவும் T20ஸ்லாம் அவர் 2016 அப்புறம் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. 2016 T20 வேர்ல்டு கப்ல அவரை போட்டு விரும்பி பிரிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் அவரு T20s விளையாடுறதை விட்டாரு. 2021 வேர்ல்டு கப்போ சம்திங் எதுல விளையாட வச்சாங்க. 2-3 மேட்ச் விளையாண்டுட்டு உட்கார வச்சுட்டாங்க. அஸ்வின் இஸ் நாட் அ கிரேட் T20 பவுலர். இப்போ கரண்ட்ல அவரை விளையாட வைக்கிறதும் ஒண்ணுதான், விளையாட வைக்கிறது. ஸ்ரேயாஸ் கோபால்னு ஒருத்தர் வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஒருத்தர் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்கேன். ஹி இஸ் a better bowler, but he is not experienced as இவன் அஸ்வின் விட்டுருங்க. பட் ஆனா he got potential. அவனெல்லாம் கொண்டு வரலாம். லைக் யூ கேன் groom, நீங்க ஒரு டிரான்சிஷன் பண்ணா லைக் யூ கேன் groom that way also, right? ஆண்டர் சித்தார்த்னு ஒருத்தர் இருக்கான்ல, ஆமா விளையாடுவான், அவன் நல்லா விளையாடுவான்ல. நல்ல பேட்ஸ்மேன் தான்டா. டெரிஃபிக்கா பண்ணிருக்கான். லைக் இந்த வருஷம் டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணிருக்கான். அதனால தான் சிஎஸ்கே அவனை எடுத்தது, ரோப்பின் பண்ணது அவனை. பட் ஆனா அவன்ல அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்கடா. சிஎஸ்கே டெம்பரேச்சர் தான் தெரியும்ல. சிஎஸ்கே 2020 and 2022 அடி வாங்கினப்ப நம்மளும் இப்படிதான் நினைச்சோம், டீமே மாத்த மாட்டாங்க. நிறைய நியூ பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஜெகதீசன், ருத்ராஜ் எல்லாம் கொண்டு வந்து விளையாட வச்சாங்க. முகேஷ் சௌத்ரி இல்லாம கூட எடுத்தவங்க.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன ஸோ வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து லைக் ஹி டிட் வெல் முகேஷ் சௌத்ரி. லிட்டரலா சொல்ல போனா போன வருஷம் ஒரு இன்சிடென்ட் தான் அவர் ஆடல. இல்லைன்னா வந்து ஆமா இல்ல கன்ஃபார்ம் ஆடி இருப்பாரு. அதுக்கு முந்தின வருஷம் சீரியஸா சொன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து எப்பவுமே வந்து லைக் தே ஆர் லைக் கேக் எல்லா டீமுக்கும். ஏன்னா ஏன்னா லைக் தே ஆர் த மோஸ்ட் வாண்டட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுவும் பேசர்ஸ்க்கெல்லாம். ஸோ லைக் ஹி காட் எபிலிட்டி. பட் எல்லா வாட்டியும் எல்லாருக்கும் கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல அது போங்கண்ணா. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ இருக்க பவுலர்ஸ்ல இப்ப இன்னைக்கு இந்த பிக்ல இருக்க பவுலர்ஸோட லைன் அப்ல இவங்க போட்டா ஓகே, நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க யாரும் சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அஸ்வினை மாத்திருவேன் ஜி. நான் அஸ்வின் உட்கார வச்சிருவேன். வேணா சிஎஸ்கே மாதிரி ஒரு ட்ராக்குக்கு வேணா லைக் சேப்பாக் மாதிரி ஒரு ட்ராக்குக்கு வேணா ஒரு வெப்பனை தவிர. பட் நான் வந்து அவே கேம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவே கேம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப நீங்க கொல்கத்தா கிரவுண்ட்ல பார்த்தா பொட்டி, அது சின்ன கிரவுண்டு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து லைக் 3 ஸ்பின்னர் கொண்டு போனோம்னா வேலைக்கே ஆகாது. போட்டு சொருகிடுவானுங்க 3 ஓவருக்கு. லைக் லைக் 12 ஓவருக்கு போட்டு அடிச்சிருவானுங்க. லைக் அது மாதிரி இடத்துல நான் வந்து அவரை சூஸ் பண்ண மாட்டேன். நான் லிட்டரலா நான் பார்த்தீங்கன்னா வந்து நேத்தன் எலிஸ் உள்ள கொண்டு வந்துருவேன் டேரக்டா. லைக் கம்மின். இஸ் குட். ஆமா, டேரக்டா வரும். அப்புறம் பத்திரானா வந்து நான் பத்திரானாக்கு என்ன பண்ணுவேன்னா லைக் ஐ ஒன்ட் கிவ் ஹிம் இன் தி லாஸ்ட் ஃபினிஷிங் ஓவர்ஸ். நான் வந்து லைக் பவர் பிளேல அட்லீஸ்ட் நான் ஒரு ஓவராவது போட்டு புஷ் பண்றேன். லைக் ஹி கேன் டூ வெல் வித் குட் நியூ பால். அது வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. லைக் ஸ்ரீலங்கனோட ஸ்ரீலங்கா டீம்ல ஒன் ஆஃப் த T20 சீரிஸ் சூப்பரா போட்டான் நியூ பால்ல. லைக் வி கேன் ட்ரை வித். இல்ல ஏன்னா லைக் லங்கன் பிரீமியர் லீக் இருக்குல்ல, அதுல வந்து அவன் ஓப்பனிங் போடுவான் போடுவான் ஆமா சூப்பரா போடுவான். சோ சோ வி 3 கேன் ட்ரை ஓவர் வித். போடுவான், 1-3-5 போடுவான், உட்காத்தி வச்சுட்டு கடைசியில எண்ட்ல 19th ஓவர் 20th ஓவர் டிபெண்டிங் ஆன் த மேட்ச் சுச்சுவேஷன் அவனை போட வைப்பாங்க. பத்திரானா ஆமா. நல்லா போடுவான். ஆனா சோ சிஎஸ்கேல வந்து அவனை பியூர்லி வந்து டெத் பவுலர் டெத் யூஸ் பவுலராகவே பண்றாங்க. தான் யூஸ் பண்றாங்க. தெரியல. லிட்டரலா டெத் பவுலர் தான் அவனை யூஸ் பண்றாங்க. சோ ஐ டோன்ட் திங்க். சோ நான் பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் பார்ப்பேன். 100 வந்து கன்ஃபார்ம் பிக். என்னோட கன்ஃபார்ம் பிக் 100% 100. என்னோட ஸோ 100 கலீல் அண்ட் எலிஸ் பத்திரானா 4. ஸோ கோ வித் 4 bowlers. மேபி ஃபிஃப்த் bowler நான் யார் எடுப்பேன்னா மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். கண்டிஷன் பார்த்து தான் மேபி அதை நான் ஒரு இம்பாக்டா கொண்டு வருவானு கேட்டா நான் இல்ல. நான் இம்பாக்ட் வந்து நான் நேத்தன் எலிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கோ வித் நேத்தன் எலிஸ் அண்ட் கான்வே. இல்லைன்னா ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னீங்களா பிக்கு, இதுதான் ம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்சோட பிக்கு கரெக்டா? ஆமா ஆமா. அதுல வந்து பத்திரானா இல்ல. அதுல வந்து பத்திரானா பத்திரானா கிடையாது. கிடையாது. ஆனா பத்திரானா நம்மளோட கிடையாது. பிக் அதுதானே ஃபர்ஸ்ட் அதுதான். மேட்ச்ல. ஆமா. அப்போ இது வந்து பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம ஒண்ணும் இல்ல, ம். நம்ம இத்தனை மேட்ச்ல யாரு பெஸ்ட்னு பிக் பண்றோம். ஆனா நம்ம பிக் பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோட பிக் தான் நம்ம பண்ணிருக்கோம், விச் வாஸ் a ஆமா. குட் பிக். ம். சரியா? அதே மாதிரி லைக் ஐ ஆஹ் ட்ரை வித் கம்போஜ் கூட. லைக் ஐ ட்ரை வித் கம்போஜ். மேபி லைக் அந்த கம்போஜ் மேபி அந்த கம்போஜ் வந்து நான் இப்ப என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் அஸ்வினை எடுத்துட்டு கம்போஜ் விளையாட வைப்பேன் ஆ அவே கேம்ஸ்ல. அதே ஆமா. மாதிரி ஹோம் கேம்ஸ்ல முகேஷ் சௌத்ரியோட பிளேஸ்ல கம்போஜ் விளையாட வைப்பேன். ஏன்னா கம்போஜ் அஸ்வின் வந்து ஈவன் தோ இஸ் நாட் இன் ஃபார்ம், இஸ் நாட் இன் டச் இன் ஒயிட் பால், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவர் மைண்ட் கேம்ஸ் கொஞ்சம் இருக்கும் சேப்பாக்ல. அதனால நான் அவருக்கு சான்ஸ் கொடுப்பேன். அவே கேம்ஸ்ல இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ அவரை பதிலாக நான் அன்ஷுல் கம்போஜ் விளையாட வைப்பேன். அன்ஷுல் கம்போஜோட அதே கேலிபர்ல இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல ஒரு பிளேயர் இருந்தாரு, ராஜவர்தன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாரு, ஹங்கரேக்கர் அவர் பேரு. அங்க இருக்காரு. ஆமா. ஆனா அவன் ஆட விடல அவர் அவ்வளவு. செம்ம வெல் பில்ட் பிளேயர், ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் அவரு. நல்ல வெல் பில்ட் பாட்டம் அண்ட் பவர்ஃபுல்லான பவுலரு, பேட்டிங்கும் ஆடுவாரு, ஆல்ரவுண்டர். அவர் விளையாடவே வைக்காம கடைசி வரையும் உட்காந்து வச்சு வீட்டுக்கு உட்கார அனுப்பிச்சிட்டாங்க. வச்சு அப்படியே இப்போ அவர் வீட்டுக்கு வேற ஏதோ வந்துட்டான். ஒரு டீம்ல இருக்காரு, குஜராத்ல சம்திங் ஏதோ ஒரு டீம்ல இருக்காரு. ம். அந்த தப்ப நம்ம கம்போஜுக்கு பண்ணிடக்கூடாதுன்னு தான் என் மைண்ட்ல பண்ணி ஓடிட்டு இருக்கு. கூடாதுன்னா அட்லீஸ்ட் லிட்டரலி. ஏன்னா அம்போஜ் கேன் பேட் ஆல்சோ. நீங்க நெக்ஸ்ட் ஒன்னொன்னு மேட்ச் பாத்தீங்கன்னா ட்ரை அம்போஜ் கேன் பண்ணுவாங்கன்னு பேட் நினைக்கிறேன். ஆல்சோ. கரெக்ட். அடுத்து இப்பதான் ஷஃபிள் பண்ணி விளையாடுறீங்களா, அவரையும் கொஞ்சம் வச்சு விளையாண்டு பாருங்களேன். நீங்க கரெக்ட். எப்படி இருந்தாலும் ஷஃபிள் பண்ணி தான் விளையாண்டுருக்கீங்க. டூ நாங்க சம்திங் டெஸ்டிங். எல்லா எனக்கு ஸ்லாட்டுமே போயிடுச்சு ப்ரோ. கம்போஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங். அவனே எடுத்துட்டு வந்தா அது வச்சிடலாம். நான் என்ன சொல்றேன், அடுத்த மேட்ச் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்ல இன்னும் நம்ம தோக்கலாம். இன்னும் ஒரு 2 மேட்ச் கூட தோக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம், அது இல்ல இன்னும் ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப வந்து நான் ஒரு மனசு போல் உடைஞ்சு கால் அதான் இதோட எடுக்கலாமா முடிஞ்சிடும். யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் ஐபிஎல் மட்டும் இல்ல, கிரிக்கெட்டே வேணான்ற அளவுக்கு மனசு கஷ்டமா போயிடும். வேணான்ற இல்ல இங்கே ஜி. முடிஞ்சிருச்சு. 2020 கரெக்ட். பார்த்துருக்கீங்களே, அதை விட இது எவ்வளவோ தேவலாம்.
அது ஓகே தான், பட் அது ஸ்டில் ஓகே நம்ம தான் but still. நம்ம அதுக்கப்புறம் ஒரு நல்ல டீமா பில்ட் ஆகி வந்துட்டோம்ல. இப்ப நமக்கு வந்து நம்ம நம்ம இப்ப வந்து 2020 விட்டு 2021 2023 2024 நம்ம நல்ல பிளேயர்ன்ற ஒரு இதுல வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து 2020க்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன்? 2020ல நம்ம ஹோம் மேட்சஸே விளையாடல, துபாயில தான் விளையாண்டோம். அது தோக்குறது கூட ஓகே, ஹோம் கிரவுண்ட்ல ஹோம் டவுன் பீப்புளுக்கு முன்னாடி தோக்குறது அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. உண்மை உண்மை. ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்டு தோக்குறது ரொம்ப ஹர்ட்டிங். அதுவும் ஆமா. போர்ட்ரஸ் நீங்க வந்து ஜி ஆக்சுவலா நான் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்லயும் சொல்றேன். எல்லாத்துலயும் கொடுக்குற பில்டப்க்கு வந்து அவ்வளவு கேவலமா அடி வாங்குறது வந்து பார்க்க கேவலமா இருக்கு. ஆமா கேளுங்க. இல்ல ஜி, ஒரு இன்னைக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் சீதா வந்து சாரே நம்ம ஒரு சொன்ன ட்ரை விஷயம் பண்றோமா என்னன்னா, கேட்டாங்க. இல்ல இல்ல நம்ம ஜி, நம்ம அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்றோமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இல்ல தெரியல. நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு ரன்சேஸ் கிட்ட அது போற மாதிரி இல்ல. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 150 ஆவரேஜ் தான் அடிக்கிறோமே. நம்ம என்ன பண்ணாலும் அந்த 150 ஆவரேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த பழைய T20 ஃபார்மட். அது 160 170 அது பழைய T20. இப்ப என்னன்னா அவன் அடிக்கிறான் 240 250 அடிக்கிறான், லைக் ஆவரேஜ் பாஸ் ஸ்கோர் அடிக்கிறான். நம்ம எல்லாம் 200 எப்போ அடிச்சிருக்கோம்? சிஎஸ்கே ஹார்ட்லி எப்பயாவது தான், ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் தான் நம்மளால 200 அடிச்சது. எனக்கு So, எனக்கு தெரிஞ்சு அப்போ ஓகே, உங்களோட இதை இவ்வளவுதான்னா அப்ப நீங்க பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணி அந்த அந்த இடத்துல கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அன்வான்டட் உண்மைதான். மிஸ்ஸஸ் விடாம கண்டெயின் பண்ற கரெக்ட் தான். சரி, இப்ப நீங்க பேட்டிங் லைன் அப்னா என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த 3 ஆடுகளை விட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் 3 ஆடுகளை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க அதை பலி கொடுத்து தான் ஆவோம். எங்களுக்கு அதுதான் ராசி. நாங்க அங்க 3 இல்ல ஜி, பலி கொடுத்து பவர் நான் பிளே முடிச்சாதான். நான் ஒண்ணு பண்ணுவேன். ஆக்சுவலா நான் ஒண்ணு பண்ணுவேன் என்னன்னா, இவனை நான் வந்து கேக்வாட் வந்து ஓப்பனிங்கே ஆட சொல்றேன். யூ கோ வித் ஓப்பனிங் பிகாஸ் யூஆர் ப்ரூவன் கமாடிட்டி. ஏன்னா வந்து வருஷம் நீ வந்து 600 ரன் அடிக்கிற ஐபிஎல்ல, ஆரஞ்ச் கேப்க்கு வந்து அந்த ஒரு லீடர் ஸ்கோர் போர்டு வர பிகாஸ் ஆஃப் உன்னோட ஓப்பனிங் கேப்பபிலிட்டி. அதை நீ ஏன் ஸ்டெப் டவுன் பண்ற? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து இவனை ரச்சனை வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ வில் கிவ் 2 மேட்சஸ் சாய்ஸ் ஃபார் திரிபாட்டி. நான் 2 மேட்ச் அவனை வச்சு ட்ரை பண்ணுவேன். மேபி லைக் சிஎஸ்கே, ஏன்னா சிஎஸ்கேல வந்து அவ்வளோ இது பண்ணல. ஹி பிளேட் ஒன்லி ஒன் அவே தானே, ஒன் அவே. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை வித் ஹிம். லைக் ஒரு 2 மேட்ச் அவனை வச்சு ட்ரை பண்ணுவேன். லைக் ஐ வில் கிவ் ஹிம் ட்ரை. ஒரு தாட்டி தானே இம்பாக்ட் பிளேயரா இருந்தாருல்ல ஒரு தாட்டி இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் அவன். இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. ஓகே. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் இம்பாக்ட். ஸோ மேபி லைக் ஐ வில் அதான் இந்த 3 வந்து நான் அப்படியே வச்சுப்பேன். நான் கான்வே வந்து லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லைக் நான் நேத்தன் அலிஸ் பதில் நான் வந்து இம்பாக்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு, லைக் ஐ வில் டூ இன் தட் வே. ஏன்னா வந்து அவரு எதுக்கு நான் நான் ஒரு 4th டவுனா இறக்குறேன்னா, லைக் ஹி இஸ் நாட் இன் குட் ஃபார்ம். சீரியஸா சொல்ல போனா மேபி லைக் அந்த நியூ பால்க்கு அப்புறம் அந்த பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்ட பிறகு மேபி ஹி கேன் டூ இட் வெல். ஏன்னா ஸ்பின்ல சூப்பரா ஆடுவார். Conway can do well in spin. Like அது ஒரு proven commodity. So maybe like middle overs like he can do very very well. So அங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இவனை இறக்குவேன். யாருன்னா நம்மளோட அவர் பேனா ஆறுச்சாமி தான் அது பேர் அவனுக்கு. அதனால இறக்குவேன். ஸோ இதான் வந்து என்னோட இது லைக் இப்படிதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் லைக் இவனை ஜடு, டோனி. ஆனா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா பண்ணல மாட்டானுங்க. என்னமோ பண்றாங்க, நீங்க பண்ணல என்ன தப்பு இருக்கு? இல்ல இப்ப எப்படின்னா இப்ப வந்து டோனி என்ன பண்றாரு, லாஸ்ட் நாள் ஒரு தான் இறக்கி விடுறாங்க. அவருக்கு மாட்டுதோ இல்லையோ போட்டு இது பண்றாரு. மேபி லைக் வை கான்ட் யூ புஷ் ஹிம் இன் ஓப்பனிங் ஸ்டார்ட்ல போட்டு நீங்க ஆட போறது 6 ஓவர், நீங்க பாட்டு சுத்திட்டு போங்க. ஏன்னா வந்து நீங்க ஃபிளெமிங் வந்து ஒரு இது சொன்னாரு லைக் நம்ம ஆர்சிபியோட தோத்து போயிருக்கு. லைக் ஹி கான் ஸ்டாண்ட் தட் மச். 10 ஓவரெல்லாம் நிக்க முடியாது. அதனால தான் நாங்க பொறுமையா இருக்கணும்னு. சோ அது பேச நீ ஓப்பனிங் இறக்கி விட்டுற வர. இந்த தாட்டியும் நான் அவர் இறங்கும் போதே 10வது ஓவர்ல இறங்கும் போதே ஐ ஃபெல்ட் லைக் ஹி வாஸ் டிஸ்டர்ப் வித் சம்திங். அதனால அதாவது எந்த ஒரு ஷஃபிள் பண்ணாம இறங்கிட்டாருன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த அடி அடிச்சிருக்காங்க இவங்க. சோ அதனாலதான் அவர் இறங்கினா ஃபீல் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி கொஞ்சம் சுத்திடுவோம், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சுத்திட்டு போயிருவோம். அவர் அப்படி இறங்கிடுவாருன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணேன் பரவாயில்ல, கடைசியில சுத்துறதுக்கு இப்போ சுத்துவோம், லெட்ஸ் கிவ் இட் a ஷோன்னு போயிருவாரு, அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு போயிருவாருன்னு சொல்லிட்டு. ஆமா, நான் அவர் வந்து பவர் பிளேல இறக்கலாம் நான் சொல்றேன். ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான். அதுவுமே பட் இந்த மாற மாட்டாரு. ஆனா இந்த தாட்டி பாத்தியா, அது என்னமோ தெரியல, ஹி வாஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, கிடைக்கும் போது அடிச்சாரு. அதே மாதிரி he was something, he was distracted என்னன்னு தெரியல. he didn't do his utmost best தான் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச்ல சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு
he was not the Dhoni like we used to watch. we used to watch. தட்தான் சொல்றேன். அந்த லாஸ்ட் டூ ஓவர்ஸ்ல அவர் வந்து இறங்கி 6-4 அடிக்கிற அந்த தோனி எனக்கு தெரிஞ்சு 10வது ஓவர்ல வந்துட்டு நான் அதே தான் எதிர்பார்த்தேன். எனக்கு அவர் வந்து கடைசி வரைக்கும் நிக்கணும்ன்ற ஆசை கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10, 12, 13 ஓவர் நின்னா கூட சுத்திட்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்கோர் இறக்கிட்டு போயிருவாருன்னு நான் நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுதான் வந்தாரோன்னு நான் நினைச்சேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து பவர் பிளேல வந்து உங்களுக்கு ரெண்டு பிளேயர் தான் வெளியே நிக்கணும். உங்களுக்கு 30 யார்டு விட்டு வெளியே பவுண்டரியில. சோ அந்த டைம்ல அந்த மனுஷன் விட்டு யாருக்கு விட்டு அடி சொல்றேங்க. ஏன்னா லைக் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தோனி வந்து ஸ்விங் பெருசா நல்லா விளையாட மாட்டாரு. ஓப்பனிங் கடைசியா 2005-6 டைம்ல இறங்கினது ஸ்விங் விளையாட மாட்டாரு. பட் ஸ்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இஃப் இன்கேஸ் அவர் அவுட் ஆகல, நல்லா அடிச்சிட்டாரு, 6 ஓவர் ஃபுல்லா விளையாண்டாரு, அவுட் ஆகலன்னா 7, 8, 9, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். அவரால இது பண்ண முடியாது. அடுத்த மேட்ச்ல ரொம்ப உண்மை கரெக்டா. பட் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஹிட் ஆர் மிஸ் தான். லைக் ஏன்னா நீங்க இவ்வளவு சான்ஸ் எடுக்கிறீங்க, இவ்வளவு பண்றீங்க, வை கான்ட் கிவ் இட் எ ஷாட். ஏன்னா அந்த மனுஷனுக்கு என்ன கேட்டா அஸ்வின் ஓப்பனிங் இறக்கலாம். அவர் சுனில் நாராயண் மாதிரி யூஸ் பண்ணலாம். அவுட் ஆனா பரவாயில்ல, ஒரு விக்கெட் போனா பரவாயில்ல, அடிச்சுட்டு அவுட் ஆயிரு. அவர் சொல்றது ரஞ்சித் சொல்றது கரெக்ட். 3 ஆட்ல ஒரு ஆள் காவு கொடுத்துருவோன்றேன். நாங்க எப்படி இருந்தாலும் இது பவர் பிளேல 3 ஆடு காவு கொடுக்கணும் உறுதி. புரியுதா? அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து பேட்ஸ்மேன் இருக்காம நான் வந்து போலரா இறக்கி விட்டா அதான சொல்ல வரீங்க. அஸ்வினுக்கு வந்து இருக்கு, நம்ம வந்து அப்படியே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு பேட்டிங் இது இருக்கு. சரி இறங்கி சும்மா சுத்து. சப்போஸ் ஒரு 10-20 ரன் வந்தாலும் ஒரு லாபம் தான். இவனுங்களே 6 ஓவருக்கு 40 ரன் தான் அடிக்கிறானுங்க. அதுல 10-20 ரன் ஒரு 5-6 பால்ல வந்தா நமக்கு லாபம் தான். எப்படி பார்த்தாலும் அவுட் ஆயிட்டு போக பரவாயில்ல. பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவே ஆல்ரெடி தீபக் சஹர், அஸ்வின் எல்லாம் முன்னாடி இறக்கி விளையாட வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் பாத்துருக்கோம். அதெல்லாம் இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஏன் வந்து இப்ப ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு எல்லா மேட்சுமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல அந்த 3 விக்கெட் இல்ல 2 விக்கெட் விழுந்து குரூஷியலான ஒரு டைமுக்கு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரும் பெருசா இல்ல, பினிஷிங்லயும் பாத்தீங்கன்னா தோனி அண்ட் ஜடேஜா தான் இருக்காங்க. ரொம்ப அவங்க ஓல்டர் பிளேயர்ஸ். நான் என்ன சொல்றேன், ஒரு பிளேயரை கொஞ்சம் அஹேடா இறக்குங்க, ஒரு அந்த ஷஃபிள் பண்ணுங்க, ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேயர் அட்லீஸ்ட் விளையாடலன்னா கூட அந்த விக்கெட் இழக்காம கொஞ்சம் வந்து ரைட் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு பிளே பண்ணுவாரு. அத வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். இல்ல எனக்கு நீங்க சொல்ற பெர்ஃபெக்ட்டா அக்ரி பண்றேன். அதாவது நம்ம ட்ரை பண்றோம், நம்மளோட மெயின் மேட்ச்க்கு முன்னாடி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, இதையும் ட்ரை பண்ணி பாக்குறதுல மெயின் மேட்சஸ் முன்னாடி எல்லாம் இல்ல, மெயின் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி மும்பை தான் மெயின் மேட்ச். இப்போ இன்னைக்கு நடந்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச், ஜெயிக்க வேண்டிய ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப், டெல்லி இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போவானுங்க இத்தனை வருஷமா. ஆனா அவங்க வந்து போட்டு மிதி மிதிச்சிட்டு போறானுங்க. நீங்க ஆக்சுவலா மேட்ச் ஸ்டார்டிங் முன்னாடி டெல்லியோட இதுல வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வந்து நம்ம கேஎல் ராகுல் அஸ்வினா பேசுவாங்க. அதுல வந்து இவன் அஸ்வின் கேட்பான், 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு கேட்பான். அது போயான்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவான். லிட்டரலா அப்படிதான் இருக்கு. டே கொடுங்கடா, நாங்க பாவம்டா, டே நாங்க ஆண்ட பரம்பரை, நீ போடா. லிட்டரலா அப்படிதான் இருக்கு நம்ம நிலைமை. கேஎல் ராகுல் பத்தி பேசலாம். கேஎல் ராகுல் வந்து சிஎஸ்கேட எப்பவுமே நல்லா விளையாடுவாரு. பஞ்சாப்ல இருந்தாலும் சரி, அவர் எல்எஸ்ஜில விளையாடப்பையும் சரி, இப்போ டெல்லியிலயும் சரி. நம்ம சிஎஸ்கே பார்த்தா என்னன்னு தோணுவோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே சிஎஸ்கே பார்த்தா கேஎல் ராகுல், பொலார்டு இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அது என்னன்னா வந்து நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியன் டீம் நினைச்சுக்கானுங்க போல. ஆனா வந்து அது அப்போ வந்து ஆஸ்திரேலியா டீம் சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம வந்து உகாண்டா விட கேவலமா ஆடுறோம். சொல்ல போனா உகாண்டா வந்து ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே நல்ல டீம் ஜி, நல்லா ரேட் பண்ணுவாங்க ஜிம்பாப்வே எல்லாம். சீரியஸா நல்ல டீம் ஜி. அவனுங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா, அதுக்கான வாய்ப்பு இல்ல. எனக்கு புரியல, நீ உனக்கு ஒரு மனசு திடமான ஆளுதான், திருப்பி வந்து ஜெயிப்போமான ஒரு கேள்வி கேக்குறல்ல. அதுல உள்ள அந்த தோனி கண்ணி கொஞ்சம் எட்டி பாக்குறாரு. ஏதோ அந்த மனுஷனுக்கு தோனி
தோனி வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல சொன்னாரு, நான் வந்து வெறும் ஃபீல்ட் செட்டிங் மட்டும் தான் பாக்குறேன், டிசிஷன் இஸ் ஆல்ரெடி Decision always taken by டேக்கன் பை Gaikwad தான். கேக்வான்னு சொல்லிட்டாரு அவர். ஓகேவா, ஐ ஹவ் ஆல்ரெடி, நான் நீங்க வேணா நினைக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க, பட் நான் கிடையாது, நான் ஃபீல்ட் வைஸ் கிடையாது. மட்டும் தான் நான் ஆக்டிவா இருக்கேன்றத அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ ஐ திங்க் ஸோ இட்ஸ் டைம் ஃபார் இவரு வந்து முழிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேப்டனுக்கு. ஆமா. வைஸ் டிசிஷன் இருக்க டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து இவ்வளவு நாளா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஏதோ நிப்பாட்டிங்க அவ்வளவு. இதுக்கப்புறம் எல்லாம் அவ்வளவுதான், ஏன்னா போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது 10 மேட்ச் தான் ஜி. நீங்க ஆஹ் நீங்க நீங்க 10 ஆஃப் அட்லீஸ்ட் ஒரு 7ஆவது நீங்க வித் ரன் ரேட் நம்ம ரன் ரேட் எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் -8ல போயிட்டு இருக்கு. ஆமா. ஓகேங்களா. இதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் ரன் ரேட் நல்லா இருக்கு. அவங்கள தோத்தா கூட -0.7ல இருக்கானுங்க. நம்மளாம் மைனஸ்ல எங்க நம்மளாம் மைனஸ் எவ்வளோடா பிரபா, 1 2 8 பார்த்து சொல்லு. நினைக்கிறேன். இது வர ஆனா -8 சம்திங். -8 அவனுங்க மும்பை ஆண்ட பரம்பரை. -891. மும்பை வந்து ஓ பிளஸ்ல இருக்காங்கடா, 0.108. அப்ப பாத்துக்கோ. எனக்கு கேட்க கஷ்டமா இருக்கு. ஆர்சிபி ஆர்சிபியா பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்கடா. 1.149. ரைட்டு. ரைட்டு. நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேன்ல, அதாவது பிரபா நீ கேட்ட கேள்வி நான் என்னோட சைட்ல இருந்து பதில் சொல்றேன். இந்த ரெண்டு மேட்ச் கூட கிடையாது, அடுத்த மேட்சை வச்சு நான் அடுத்த மேட்ச்க்கு அப்புறம் நீ இந்த கேள்வி கேளு, நான் சொல்லிடுறேன், கன்ஃபார்மா சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் அவங்க முழிக்கல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாவே நான் சொல்றேன், ஏன்னா நான் கிரிக்கெட் பாக்குறதே சிஎஸ்கேக்காக மட்டும்தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்த்தது கிடையாது, லோக்கல் கிரிக்கெட் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் பார்க்க ஒரே கிரிக்கெட் ஐபிஎல் மட்டும்தான். ஓகேவா. அ- அதாவது நானே வெறுத்து போறேன்னு சொல்றேன். ஓகேவா. அப்போ கிரிக்கெட்டே உயிர் நாடி உயிர் மூச்சு சொல்றவங்கலாம் அங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கு, சீரியஸா சொல்றேன். ஓகே இட்ஸ் டைம் ஆசா. டு வேக் அப். இட்ஸ் டைம் டு வேக் அப், அவ்வளவுதான் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து அந்த கிரவுண்ட்ல ஆடினது கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் தட் ஒன் அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு விளையாண்டாங்க அந்த கிரவுண்ட் தானே, பஞ்சாப்ல. ஆமா ஆமா, அதுல வந்து சிஎஸ்கே ஆடினது கிடையாது. லைக் அது சரி, அது அப்ப ஒரு புது அடுத்த மேட்ச் கிரவுண்ட். வேணாம் பிரபா, அதுக்கு அடுத்த மேட்ச்ல பேசிக்கலாம். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து கொல்கத்தா கூட அடுத்த மேட்ச்ல பேசிக்கலாம். அப்போ இந்த அது மேட்ச் வேணாம். எது அது வந்து சேப்பாக்கல. ஐயோ, எல்லாத்துக்கும் விட்டுக்கிட்டா போட்டா எப்படி? இல்ல பிரபா பரவாயில்ல, சேப்பாக்கு இன்னொரு தான் நம்பிக்கை கொடுத்து நம்ம பாப்போம். என்னன்னு சொல்றீங்க? இன்னொரு சான்ஸ் கொடுப்போம், இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கான்பிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆயிரும். சேக்பாக்ல திருப்பி ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் பூஸ்ட் ஆயிரும். அதுதான் நான் விரும்புறேன். எனக்கு தெரிஞ்சு சம்திங் சம்திங் ஒரு ட்விஸ்ட் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ கேட்கிற 10 கேள்வி மேட்ச்ல வந்து 10 மேட்ச்ல 4 மேட்ச் சிஎஸ்கேக்கு சேப்பாக்ல இருக்கு. மொத்தம் 6 மேட்ச் அவையில இருக்கு. நான் என்ன கேட்டா அந்த 4 மேட்சையும் சிஎஸ்கே தோக்கணும். மித்த இருக்கிற 6 மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜெயிச்சா ரொம்ப நல்லது. அப்பதான் அந்த 4 மேட்ச் தோத்தாதான் இங்க ரேட் எல்லாம் குறையும். ரேட்டு வந்து இமாலயம் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு. அதை குறைக்கணும், மித்த கிரவுண்ட்ல ஜெயிக்கணும். அவனுக்கும் ஒரு இன்கம் அதிகம் பண்ணுவான். அங்க போய் அவங்க இன்கம் அதிகம் இங்க நம்ம எப்ப ஸ்டேடியத்துல மேட்ச் பாக்குறேன். நான் எங்க அம்மா எப்ப கூட்டு போறது? இப்ப எல்லாம் போனா 10,000 15,000 நான் எங்க அம்மா எப்ப கூட்டு போறதுன்னு கேக்குறேன். ஜி 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 இப்ப அடுத்து நீங்க வந்து வீட்லயே வந்து பாக்கலாம் ஜி. எங்க அம்மா இல்ல, நீ இன்னைக்கு முடிச்சோடனே எங்க அம்மா சொல்லிடுச்சு, எனக்கு டிக்கெட்ல வேணாம் தம்பி, நீ வீட்லயே எனக்கு காட்டிக்கிறேன், இந்த டிவில அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பஞ்சாப் பேர வரும். பஞ்சாப் வந்து நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போவான். இப்ப இருக்க நேரம் மேல அவன் வந்து நீங்க வாங்கடா வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏன்னா இன்னைக்கு 2023 ஸ்டேடியம் போனேன். நான் போன மேட்ச் வந்து டிசியோட தான் போனேன். இப்போ வார்னர் வந்து கேப்டனா இருந்தாரு. அந்த மேட்ச்ல லிட்டரலி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 160 ரன்ஸ் தான் அடிப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்க 20 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல. அந்த மேட்ச் சூப்பரான மேட்ச். என்னன்னா நம்ம சிஎஸ்கேல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும் அரௌண்ட் 20 10 15 12 20 அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. யாருமே பெருசா ரன் அடிக்க மாட்டாங்க. ஆனா டீம் ஸ்கோர் 160 டைம். நீங்க இப்படி சொல்றீங்களே, இது வந்து சீக்கா அவர் சொல்லுவாரு எப்பவுமே, எனக்கு வந்து பெரிய ஸ்கோர்லாம் வேணாம், வந்தீங்களா 10 பால் 20 ரன் அடிச்சுட்டு போயினே இருக்குண்டா. லைக் சீக்காவோட ஸ்ட்ராட்டஜி. அதான் அன்னைக்கு நடந்துச்சு. ஆக்சுவலா லிட்டரலி அதான் நடந்துச்சு. எல்லாருமே வருவாங்க, ஒரு 20 odd ரன்ஸ் அடிப்பாங்க, அவுட் ஆயிட்டு போயிருவாங்க.
ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி வந்து அடுத்த விளையாண்டாங்க, அடிக்க முடியல, 140 ரன்ஸ் ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க. அதே டெல்லி வந்து இன்னைக்கு வந்து 180 ரன்ஸ் அடிக்கிறாங்க ஓப்பனிங் இல்ல இன்னைக்கு மேட்ச்ல தான் பேட்டிங். சீக்காவே என்ன சொல்லிட்டாரு, புவர் புவர் கேப்டன்சின்னு சொல்லி தானே முடிச்சாரு அவரு. இந்த வாட்டி முடிக்கும் போதே புவர் கேப்டன்சி சொல்லி தான் சீக்கா முடிச்சாரு. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல இன்னைக்கு மேட்ச் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 100 ஏஞ்சி அவனுங்க ஓவர் கொடுத்து முடிக்கவே இல்லை. 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுக்கு நூறுக்கும் முகேஷ் சௌத்ரிக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் கொடுத்தாங்க. நூறுக்கு கொடுக்கல, பத்திரனா கொடுக்கல, இவங்களுக்கும் அஸ்வினுக்குமே கொடுக்கல. இல்ல அஸ்வின் போட்டாரு. அவர் எப்ப போட்டுருவாரு. அஸ்வின் 3 போட்டாரு, பத்திரானா 4 போட்டாரு, 100 3 தான் போட்டாரு. அந்த 19th ஓவர் முகேஷ் ஆர் 100 இருந்தது, முகேஷ்க்கு 100 கொடுத்துருக்கலாம். 100 கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 100 அதிகமா அவங்க யூஸ் பண்ணலாம். நம்ம டெல்லி பத்தியும் பேசுவோம், ஏன்னா சிஎஸ்கே பத்தி ரொம்ப பேசுவோம் இன்னைக்கு. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, அந்த டீமை பத்தி பேசுவோம். டெல்லியில வந்து வந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாரு, பட் ஸ்டில் அவர் சூப்பரா 2 கேட்ச் எடுத்தாரு. நான் வந்து இன்னும் அவர் வந்து நல்ல ரேட்டிங்ல தான் வைப்பேன். அவர் வந்து ஒரு டேவிட் வார்னர் மாதிரி ஐபிஎல்ல மாறுறதுக்கான ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஆக்சுவலா நீங்க அவர் வந்து ஆஸ்திரேலியால வந்து ஓப்பனிங் பண்ணது லைக் டெபியூ பண்ணது ஓடிஐல. அவரோட ஃபர்ஸ்ட் பால் வந்து தூக்கி சொருவான். இது எஸ்இஜில தூக்கி லைக் அவங்களோட கேலரியில தூக்கி சொருவான் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி. அப்பயே வந்து லைக் வந்து லைக் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த கமெண்ட்ரியில அவனு சொல்லுவானுங்க, அந்த கமெண்ட்ரி ஆஸ்திரேலியன் கமெண்ட்ரி பாக்ஸ்ல அவங்க சொல்லுவானுங்க லைக் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைன் லைக் எவர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த செஞ்சுரி பை த ஆஸ்திரேலியன் டீம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ரேட்டிங் இருக்கு. லைக் ஹி காட் சோ மச் ஆஃப் பொட்டன்ஷியல். அதே மாதிரி அவன் பயப்படலாம் மாட்டான். வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் இந்த நம்ம இந்த பாட கவர்ஸ்ல சாம் கான்டன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தான் பாத்தீங்களா ஓப்பனிங் வந்து சிஎஸ்கேக்கு எடுக்கிறதா ஒரு பேச்சு போச்சு தெரியுமா நடுல. ரீப்ளேஸ்மெண்டா கான்ஸ்டாஸ் எடுக்கலாம், விளையாட வைக்கலாம் அப்படின்ட்டு. தேவையே இல்ல ஆணையே புடுவானா ஜி. கான்ஸ்டான்ஸோட இன்னும் இருக்காங்க ஜி. கான்ஸ்டான்ஸ் இஸ் லைக் ப்ரூவன் கமாடிட்டி இன் டெஸ்ட். அவன் லைக் அவனோட பிக் பாஸ் இது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்காது. லைக் ஹி இஸ் நாட் தட் மச் இன் ஒயிட் பால் எனக்கு தெரிஞ்சு. லைக் ஹி இஸ் நாட் தட் மச் குட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாட்ல உருப்படியா பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லைக் பெஞ்சில் நான் சொல்றேன் ஜேமி ஓட்டன் சொல்லிட்டு ஒருத்தன் வச்சிருக்கானுங்க. he got so much of potential, like we can use him. சூப்பரா யூஸ் பண்ணலாம் அவனை. பட் ஆனா வேண்டாம், அந்த மேட்ச்ல வந்து கடைசியா ஓவர்ல 6 அடிச்சான். லைக் அவன் கொஞ்சமா க்ளோஸா கொண்டு போனான். லைக் அவனை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கிருக்கலாம் லாஸ்ட் மேட்ச்ல. நல்ல டாலான ஆளு, நம்ம ஆல்பி மாதிரி அவன் யூஸ் பண்ணலாம் நல்லா. நம்ம பிளேயர் ஒருத்தர் போய் அடிச்சிருக்காரு பாத்தீங்களா, சமீர் ரிஸ்வி 20 ரன். அவனாவது அடிப்பான், அவனையும் விட்டுட்டானுங்க. அக்ஷர் பட்டேல் அடிக்கிறான், அபிஷேக் அடிக்கிறான், கேஎல் ராகுல் அடிக்கிறான், எல்லாருமே அடிச்சு அவன் புரேல் வந்து போட்டு என்னோட வந்தா அடிச்சு முடிச்சு போயினேன்ட்டான். 20 ரன் அடிச்சான், 20 ரன் அடிச்சான். வந்தான் 19 ரன்ஸ் அடிச்சான்னு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. மொத்தமா 2 ஓவர் முடியறப்ப 19 ரன்ஸ் டெல்லியோட ஸ்கோர். அந்த 19 ரன்ஸ் அவன் அடிச்சதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் 1 ரன், அடுத்த ஓவர்ல 18 ரன் கிட்ட அடிச்சான். டெல்லியோட பிளேயரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் வரேன் அப்போ எல்லாமே 150 160 150 200. T20 விளையாட வந்திருக்காங்க, அப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இருக்கும் 50 92 120 127 66. யாரு ஜடேஜா? இல்ல எனக்கு புரியல. நீ அவர் தான் நிப்பாட்டிட்டு அடுத்த டீம் போயிட்டார்ல, நீங்க எனக்கு தேவையில்லாத வேலை புரியல. நான் தான் சொல்றேனே, நீ வந்து ஒரு சைடு விஜய் சங்கரையும் இன்னொரு சைடு மிச்சல் ஸ்டார்க்கையும் நிறுத்தினா கம்பேரிசனே இல்ல. நீ 2 டீமே கம்பேர் பண்ணாத செஞ்சு. அந்த டீம் தனி, இந்த டீம் தனி. திடீர்னு ஸ்ட்ரைக் ரேட் பேசுறான், நானும் உட்காந்துக்கிட்டு சரி என்ன எதை பத்தி பேசுறான், ஒருவேளை அந்த டீம் இந்த டீம் திரும்பி மறுபடியும் விட்டுரு. நீ வந்து ஓப்பனிங்ல இருக்கிற இங்க இருக்கிற ஓப்பனிங் 2 பேர், அங்க இருக்கிற ஓப்பனிங் 2 பேர், அதுக்கப்புறம் 3 and 4, இங்க 3 and 4, இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகாது. தோனியை தவிர மித்த எதுவுமே அங்க இங்கன்னு செட் ஆகும். அந்த பக்கம் இருக்க கம்ப்யூட்டர் மூடுறா, இதுதான் பாத்துக்கிட்டு இருக்கியா, சா வச்சிருவானே. ஏன்னா இப்பதான் அவர் முடிச்சுட்டு சரி ரொம்ப டென்ஷன் ஆகாது, நம்ம அடுத்த டீம் போவோம் அப்படின்னு அவர் போயிட்டு இருக்காரு. நீங்க திருப்பி இது ட்ரெயின் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. அந்த கம்ப்யூட்டர் மூடுறா அங்கிட்டு. நீங்க பேசுங்க, டெல்லி பத்தி பேசிட்டு நீங்க அதை பேசுங்க. அவங்க டெல்லி வந்து நமக்கு இன்னும் ஒரு மேட்சே இருக்கு. நம்ம இன்னொரு மேட்சே விட்டுட்டு உட்காந்துருக்கோம், ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு யோசனையை ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ, மிதுன் ப்ரோ, பிரதீப், ரஞ்சித்,
எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ Thank you, guys. இந்த மாதிரி ஒரு வீடியோ தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய்.